Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Assalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Rabbi zidni ilma. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. முதலில் நான் இந்த முறை கட்டாருக்கு ஒரு தனிப்பட்ட விடயமாக வந்தேன். இருந்தபோதும் இப்படியான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து பல தெரிந்த முகங்கள், பல நீண்டகால உறவுகளெல்லாம் சந்திக்க வைத்து இப்படியான ஒரு தலைப்பிலே அதாவது எனக்கு நெருக்கமான அல்லது நான் பேச விரும்புகின்ற ஒரு சமூகத்துக்கு எங்களுக்கு நான் தெரிந்த சில விடயங்களை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த தலைப்பிலே இப்படியாக பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த CDF ஏற்பாட்டாளர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லி இந்த விடயத்தை மிக சுருக்கமாக நான் உங்களோடு சில விஷயங்களை பேசலாம்னு நினைக்கின்றேன். பிரதர் ரிஸ்லான் அவர்கள் அவர் நிறைய விஷயங்களை சொல்கிறாரு, என்னை பற்றி அறிமுகம் செஞ்சார். ஆனால் அதெல்லாம் பெரிய விஷயமும் இல்லை, அதெல்லாம் சின்ன மேட்டர். ஆனால் அவர் முக்கியமான விஷயத்தை அவர் சொல்ல மறந்துட்டார் என்னை பற்றி அறிமுகத்தில். அதை நான் சொல்லிவிட்டு நான் அறிமுகத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரைட், டாக்டர் ஆகிறதோ இல்லாட்டி இதெல்லாம் இட்ஸ் நாட் அ பிக் மேட்டர், எனிபடி கேன் டூ தட். ஆனால் நான் என்னை பெருமைப்படுத்திக் கொள்கிறேன் இல்லை, என்னது சாதாரண விஷயம். ஆனால் நான் பெருமைப்படுத்திக் கொள்கிற விஷயம் ஒன்றைக்கு அதை மறந்துட்டால் நான் அதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது above all I am a student of the Quran. நான் ஒரு குர்ஆனிய மாணவனாக இருப்பேன். அது ஆப்வியஸ்லி குர்ஆன் ஒரு கடல். அந்த கடலுக்குள்ளே நாங்கள் நீந்தி போய் டைவ் பண்ணி போய் அதுக்குள்ளே இருக்கிற முத்துகளையும் அதுக்குள்ளே இருக்கிற கோரல் ரீஃபையும் அதுக்கு அந்த குர்ஆன் என்ற அதாவது ஒரு கடலுக்குள்ளே இந்த பெரிய ஓஷனில் யாருக்காவது டைவ் பண்ணி அதுக்குள்ளே என்னெல்லாம் கண்டு முடித்து வெளியில் வாரன்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அதாவது அவரோட லைஃப் அதுக்குள்ளே போகும். அப்படி போனாலும் அவருக்கு அது முடிக்க இயலாது. அது மாதிரி தான் குர்ஆன். எனவே அந்த ஒரு குர்ஆனிய மாணவனாக நான் குர்ஆனுக்குள்ளே அந்த குர்ஆனோட கடலுக்குள்ளே டைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி சில நிறைய முத்துக்களை ஏற்கனவே கண்டுகொண்டேன், தொடர்ந்தும் கண்டுகொண்டிருக்கிறேன். அந்த தொழில் அல்லது அந்த முயற்சி அல்லது நான் அப்படி ஒரு குர்ஆனிய மாணவனாக குர்ஆனோட கடலுக்குள்ளே டைவ் பண்ணுற அதுதான் மிக முக்கியமான நான் அப்படி தான் பார்க்குறேன். எனவே நான் பேச போகிற விஷயங்களும் கூட, நான் சொல்கிற விஷயங்களும் கூட அந்த கடலுக்குள்ளே கிடைச்ச சில முத்துக்களை அடிப்படையாக அமைந்ததாகத்தான் இருக்கும். அதோடு சேர்த்து ஆஃப்கோர்ஸ் படித்த மருத்துவ அறிவு, சிறுவர் நோய் பற்றின அறிவு அல்லது சிறுவர் வளர்ச்சி விருத்தி பற்றின அறிவு, சிறுவர் உளவியல் அல்லது நான் சந்தித்த 2 லட்சத்துக்கு மேற்பட்ட சிறுவர்கள் குடும்பங்கள், அதில் கண்ட அனுபவங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்குற நேரம் ஒரு பெரிய ஒரு செய்தி சமூகத்துக்கு செல்ல வேண்டியிருக்குது என்றது மிக தெளிவாக விளங்குது. இப்போ ஒரு 2 கிழமைக்கு முன்னால் நான் ஸ்ரீலங்காவில் இருந்தேன். ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னுக்கு. அப்போ அங்கே ஸ்ரீலங்காவில் அங்கே உள்ள ஆசிரியர்களுக்கும் டீச்சர்ஸுக்கும் ஒரு செமினார் ஒன்று நடத்துறதுக்கு நான் போயிருந்தேன். அப்போ அந்த போன நேரம் போனோடனே ஆஃபீஸில் பிரின்சிபலோடையும் அவங்களோட ஸ்டாஃப், சீனியர் மேனேஜ்மெண்ட் டீம், டிப்யூட்டி பிரின்சிபல், செக்ஷனல் ஹெட் அவங்களோட ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடந்துச்சு. அப்போ அதில் பிரின்சிபல் ஒரு தகவல் சொன்னான். அவள் சொன்னால்
ஸ்கூலில் ஒரு 3500 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ரைட்? ஆல்மோஸ்ட் 100% முஸ்லீம்ஸ். அதில் ஒரு நியர்லி 10%, ஒரு 300 பிள்ளைகள் மாதிரி வீக்கான பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னான். வீக்க சில்ட்ரன். அந்த பிள்ளைகள் வீக், பிள்ளைகள் வீக். அப்போ அவங்களுக்கு படித்து கொடுக்கறதுல கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கு லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது என்று சொன்னான். அப்போ நான் அந்த இடத்துல நான் அதை பற்றி அதை கேட்டுட்டு இதுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்லணும். ஆனால் பதில் அவடத்தில் சொல்லாமல் பப்ளிக்கில் சொல்லணுன்றதுக்காக நான் பதில் அவடத்தில் சொல்ல இல்லை. அப்புறம் அந்த பப்ளிக் ப்ரோக்ராமில், பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ப்ரோக்ராமில் நான் அந்த சப்ஜெக்டை சொன்னேன். நான் சொன்னேன், இப்படி வந்த நேரம் பிரின்சிபல் சொன்னால், நாங்கள் இந்த ஸ்கூலில் ஒரு 10% கிட்டத்தட்ட 300 பிள்ளைகள் வீக்க சில்ட்ரன் நிற்கிறாங்க சொல்லி. அப்போ நான் அந்த ப்ரோக்ராமில் பப்ளிக்காக சொன்னேன், அது எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், அதுதான் யதார்த்தம். நான் சொன்னேன், சாரி மேடம், ஐ ஹாவ் டு டிஸ்அக்ரி வித் யூ. I have to disagree with you. Why? There is nothing called weaker children. There is nothing called weaker children என்ற ஒரு விஷயம் இல்லை. ஆனால் weaker parents என்ற ஒரு விஷயம் இருக்குது, weaker community என்ற ஒரு விஷயம் இருக்குது. ரைட்? ஒரு பிள்ளை வீக்காக இருக்குது கிளாஸில் என்று சொன்னால், மோஸ்ட் ஆஃப் த டைம், அதாவது எல்லா பிள்ளைகளும் பிறக்கிற நேரம் ஆற்றல்களோடு தான் பிறக்கிறாங்க. சில பிள்ளைகள், அதாவது 100ல் ஒரு 1%க்கு குறைஞ்சாக்கள் தான் சில நோய்களோடு பிறப்பாங்க. ரைட்? அப்படியான பிள்ளைகளுக்கு சில ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும், அது ஒரு வேறு கேட்டகரி. ஆனால் 99% பிள்ளைகளுக்கு இருக்கிற ஐக்யூ, அவங்களுக்கு ஆற்றல்கள் இருக்குது, திறன்கள் இருக்குது, அவர்கள் பெரியவர்களாக நல்லா படித்து சமூகத்தில் ஒரு பெரியவர்களாக ஆளுமையோட, லீடர்ஷிப்போட, தலைமைத்துவ பண்புகளோட அவர்கள் பெரிய ஆளாக வளர்கிறதுக்குரிய எல்லா ஆற்றல்களும் அந்த பிள்ளையில் இருக்குது. ஆனால் அந்த பிள்ளைக்கு எங்களுக்கு படித்து கொடுக்க இல்லாமல் இருக்குது, பிள்ளை ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது, பிள்ளை ஃபோக்கஸ் பண்ணுறாரு இல்லை, லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால், அது 99% அது பிள்ளையோட பிரச்சனை அல்ல, பிள்ளை வாழ்கிற சூழலில் உள்ள பிரச்சனை, பேரண்ட்ஸோட பிரச்சனை, பேரண்ட்ஸ்ட இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதுல பிரச்சனை, பேரண்ட்ஸ்ட இன்டராக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுல உள்ள பிரச்சனை, இந்த சமூகத்தில் சோஷியல் கேபிட்டல் லோவாக இருக்கிறதுல பிரச்சனை. அது பிள்ளையோட பிரச்சனை அல்ல. இதைத்தான் நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளணும். இதை நான் சும்மா சொல்லவும் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிள்னா ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடியை வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹார்வார்டில் செஞ்ச ஒரு ஸ்டடி ஒன்று இருக்குது. ஹார்வார்டில் ஒரு ஸ்டடி ஒன்று செஞ்சாங்க, ஒரு ரிசர்ச். அவன் செஞ்ச ரிசர்ச் என்னன்னு சொன்னால், ஒரு லெட்ஸே ஒரு 2000 பிள்ளைகள் எடுத்தாங்க. ரைட்? ஸ்கூலில் ஒரு 2000 பிள்ளைகள். அந்த 2000 பிள்ளைகள்லேயும் ஐக்யூ சேம் ஐக்யூ அல்லது சிமிலர். ஸோ லெட்ஸ் அவரேஜ் ஒரு 110 வைங்களே, ஜஸ்ட் அல்லது 115 whatever the IQ. ஸோ 115 ஐக்யூ இல்லை, எனக்கு அது எக்ஸாக்ட் நம்பர் ஞாபகம் இல்லை, பட் ஐ திங்க் 115 or 20 something. லெட்ஸ் சே 120. ஸோ 120 ஐக்யூவில் ஒரு 2000 பிள்ளைகள் எடுக்கிறாங்க. எடுத்து அவங்க ஒரே சூழலில் தான் அவங்க படிக்கிறாங்க ஸ்கூலில், அல்லது ஒரே ஸ்கூலில் வித்தியாசமான ஸ்கூல். ஆனால் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு கல்ச்சர் ஒன்று இருக்கும், அதுவும் முக்கியம். ஒரு ஸ்கூலுக்கு ஒரு கல்ச்சர் ஒன்று இருக்கும். ரைட்? இப்போ ஏன் சில ஸ்கூல்களில் பெரிய ஃபீஸ் கொடுத்து பெரிய அச்சீவ்மெண்ட் சிலர் எடுக்கிறாங்க, ஆனால் சில ஸ்கூலில் சின்ன ஃபீஸ் ஆகிக்கும் அல்லது அச்சீவ்மெண்ட் குறைக்கும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் குறைக்கும். அதுக்கு என்ன ரீசன்னு சொன்னால், எல்லோரும் ஒரு புத்தகம் தான் படிக்கிறது, ஆனால் அந்த ஸ்கூலில் இருக்கிற அந்த கல்ச்சர்,
அது கொடுக்குற யூனோ அது முக்கிய பல விஷயங்கள் இருக்குது. அந்த கல்ச்சர் அண்ட் மேட்டர். கல்ச்சர்னா அது பிகர் கல்ச்சர். நான் சொல்கிறது அது வெஸ்டர்ன் கல்ச்சர், இஸ்லாமிக் கல்ச்சர் அதை சொல்ல இல்லை, நான் ஸ்கூல்ற கல்ச்சர்ன்றதை சொல்கிறேன். அதில் படிப்பு இருக்குது, ட்ரெஸ் கோட் இருக்குது, என்வாயன்மெண்ட், பல ரீசன்கள் இருக்குது. அப்போ இந்த ஹார்வர்ட் ஸ்டடியில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஒரே ஐக்யூ லெவல் உள்ள பிள்ளைகளை ஸ்டடி பண்ணினாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்கூலில் இருக்கிற சூழல், படிக்கிற சூழல்லாம் ஒரே மாதிரி. அப்போ ஒரே ஐக்யூ லெவல், ஒரே மாதிரியான படிக்கிற சூழல், அவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலி அப்படி தான் இருக்கணும். ஒரே ஐக்யூ, ஒரே படிக்கிற சூழல், ஸ்கூலில் ஒரே படிக்கிற சூழல், ஒரே புத்தகம், ஒரே வகையான டீச்சர்ஸ், ரிசல்ட்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஆனால் அவங்களோட அப்படி வருதா ரிசல்ட்ஸ்? இல்லை தானே, அப்படி வார இல்லை. என்ன ரீசன்னு சொல்லி அவங்க ஸ்டடி பண்ணி பார்த்தா, அவனோட ரிசல்ட்ஸ், அவனோட ஸ்டடியோட ஃபைனல் டிசிஷன் என்னன்னு சொன்னால், எந்த பிள்ளைக்கு ஒரு அந்த பிள்ளை வாழ்கிற சூழலில், வீட்டு சூழலில் பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட்டும், பேரண்ட்ஸ் ஹாப்பியாக இருக்கிறதும், பேரண்ட்ஸ் சண்டை பிடிச்சி கொள்ளாமல் நல்ல ஒரு சூழலை வீட்டில் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அந்த பேரண்ட்ஸ், அந்த பிள்ளை வாழ்கிற சூழல் இமோஷனலி உணர்ச்சிகரமான ஒரு சூழல். அந்த பிள்ளைக்கு அன்பு, பாசம், அந்த பிள்ளைக்கு மதிப்பு, மரியாதை எல்லாம் அந்த சூழலில் இருக்குது. உமா பாப்பா சண்டை பிடிச்சி கொள்கிற இல்லை, அந்த வீட்டில் டொமஸ்டிக் வயலன்ஸ் இல்லை, அந்த வீடு இமோஷனலி ஸ்டிமுலேட்டட் என்வாயன்மெண்ட் ஒன்று அங்கே இருக்குதுன்னு சொன்னால், அதுபோல் இன்டலெக்சுவலி ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு என்வாயன்மெண்ட் இருக்குமென்று சொன்னால், அதுபோல் ஸ்பிரிச்சுவலி ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குமாக இருந்தால், இப்படியான சூழல் ஒரு பிள்ளை கிடைக்குமென்னு சொன்னால், ஒரே ஐக்யூ, ஒரே டீச்சர்ஸ், ஒரே ஸ்கூல், ஒரே சப்ஜெக்ட், ஆனால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட ரிசல்ட்ஸ் மினிமம் 11% இன்க்ரீஸ். 11% இன்க்ரீஸ் வந்தால் ஒருத்தர் சி எடுக்கிற ரிசல்ட்ஸ் சில நேரம் ஏயாக வந்து சேரலும். அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் எதில் தங்கிக்குதுன்னு சொன்னால், பிள்ளையோட ஐக்யூலேயோ அல்லது பிள்ளை படிக்கிற ஸ்கூல்லையோ அல்லது எந்த டீச்சர்ஸ் படிக்கிறாங்க இடத்துலையோ மொத்தமாக தங்கி இல்லை. அது தங்கிக்குது இந்த பிள்ளை எந்த சூழலில் வாழுதுன்றத்தில் தங்கி, எந்த வீட்டில் வாழுதுன்றத்தில் தங்கிக்குது, யார் அந்த பிள்ளையோட பேரண்ட்ன்றத்தில் தங்கிக்குது, அந்த பேரண்ட் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகுறாங்க என்றதில் தங்கிக்குது. இதுதான் அந்த ஹார்வர்ட் ஸ்டடியோட ரிசல்ட்ஸ். எனவே எங்களோட பிள்ளைகள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னு சொன்னால், இதை சொல்கிறது, இதுக்கு ஒரு டைட்டில் ஒன்று இருக்குது. இதை சொல்கிறது சோஷியல் அண்ட் இமோஷனல் லேர்னிங். அதாவது ஒரு பிள்ளைகளுக்கு சோஷியல் அண்ட் இமோஷனல் லேர்னிங் என்றது 11% added பெனிஃபிட் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லண்டால், இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு மாம்பழத்துற விதையை நாட்டினா என்ன நடக்கும்? முளைக்கும். இல்லைங்க, இல்லை. ஒரு மாம்பழத்தை நாங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் விதையை நாட்டுறோம், என்ன நடக்கும்? அந்த விதைக்கு முளைக்குமா முளைக்காதா? முளைக்கும்ன்றது பிழையான பதில். அப்போ என்ன செய்யும்? முளைக்காதா? முளைக்காதுன்னு சொன்னால் அதுவும் பிழையான பதில். ஒரு மாம்பழத்தை விதையை நாட்டினால் முளைக்கும் என்று சொன்னால் அது பிழையான பதில். ஒரு மாம்பழத்தில் விதையை நாட்டினால் முளைக்காது என்று சொன்னால் அதுவும் பிழையான பதில். அப்போ சரியான பதில் என்ன? நீங்கள் இப்போ மாம்பழத்தை விதையை நாட்டினால் முளைக்குமா முளைக்காதான்னு கேட்டால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் போய் பாலைவனத்தில் நாட்டுறீங்களா அல்லது வளமான மண்ணில் நாட்டுறீங்களா என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். அதுக்கு பிறகு தான் நான் பதில் சொல்லணும். எஸ், வளமான மண்ணில் நாட்டுறேன், பதில் முளைக்கும். அதே விதை, அதே ஆற்றல், அதே திறன், அதே மரத்திலிருந்து வந்த விதை பாலைவனத்தில் நாட்டுறோம், என்ன நடக்கும்? முளைக்காது. இப்போ
அந்த முளைக்காத விதை வீக்கான விதையா? வீக்கான விதையா? இல்லை. இங்கே முளைச்ச விதை வீக்கான விதையா? இல்லை, ரெண்டும் ஒரே விதை தான். எனவே வீக்கான பலவீனமான விதைகள் இல்லை, பலவீனமான மண்கள் இருக்கின்றன. அது மாதிரி தான் பிள்ளைகளும். பலவீனமான பிள்ளைகள் இல்லை, பலவீனமான பிள்ளைகள் வாழுகின்ற சூழல்கள் இருக்கின்றன. எனவே நாங்கள் எங்களோட பிள்ளைகளில் ஆளுமை வரணுமென்று சொன்னால், லீடர்ஷிப் வரணுமென்று சொன்னால், நல்ல அடைவுகள் அடைய வேணும் என்று சொன்னால், நாங்கள் விதை அல்ல எங்களுக்கு பிரச்சனை. விதை அல்லாஹ் தாலா படைச்சி அனுப்பிட்டான். அல்லாஹ் தாலா படைச்சி அனுப்பிட்டான். அது சைனீஸ் ப்ராடக்ட் அல்ல. இந்த பிரெயின் இட்ஸ் நாட் அ சைனீஸ் ப்ராடக்ட். அஹ்சனுல் ஹாலிகீன், படைப்பாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அழகான படைப்பாளன் ரப்புல் ஆலமீன் படைச்சு அனுப்பிக்கிறான். தட்ஸ் அ பொட்டென்ஷியல். இட்ஸ் அ இட்ஸ் ஃபுல்லி பேக்ட். இட்ஸ் பேக்ட் வித் பொட்டென்ஷியல். அந்த விதை எப்படி நான் என்ன ஒழுங்கான சரியாக வளமான மண்ணில் நாட்டுங்க நான் முளைப்பேன் என்று சொல்லி கொண்டிருக்குதோ, அது மாதிரி எங்களோட ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, என்னை வளமான மண்ணில் நாட்டுங்க நான் முளைப்பேன். ஆனால் என்ன ப்ராப்ளம் என்று சொன்னால், நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் எங்களோட வீட்டு சூழலில் அல்லது சமூக ஒரு சூழலில் பல சூழல் இருக்குது. நான் பொதுவாக நான் ஃபஸ்ட்டுக்கு நான் இப்போ இன்றைக்கு நாங்களோட சப்ஜெக்டில் இந்த வீடு பேரண்ட்ஸ் இடத்த மட்டும் நான் சொல்கிறேன். நான் இதை சயின்டிஃபிக்காகவும் எனக்கு சொல்லேலும், குர்ஆனி ஆயாக்களை வச்சும் சொல்லேலும். அது மாதிரி நான் சந்தித்த நான் சொன்னேன் 30 வருஷமாக இந்த இந்த துறையில் என்னோட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த துறையில் நான் பெற்ற அனுபவத்தை வச்சும் எனக்கு சொல்லிடும். ஒரு முறை நான் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். இது ஒரு எக்ஸ்ட்ரீமான எக்ஸாம்பிள், ரைட்? அது ஆனால் அந்த எக்ஸ்ட்ரீமான எக்ஸாம்பிளுக்கும் அதுக்கு இடையில் இன்னும் பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரீமான எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன். ஒரு முறை நான் டீச்சர் செமினார் ஒன்றுக்கு போயிருந்தேன். போய் முடித்த உடனே அந்த ஸ்கூலில் பிரின்சிபலில் வீட்டில் அவரோட குவார்ட்டர்ஸ் இருக்குது, அங்கே லஞ்ச். அப்போ லஞ்சுக்கு பிரின்சிபல் நாங்கள்லாம் போயிட்டு பேசி கொண்டிருக்க போகல. பிரின்சிபல் சொன்னார், டாக்டர் ஒரு பிள்ளை ஒன்று இருக்குது, கிரேட் 1ல் இருந்து, இது வீக் ஸ்டூடெண்ட், படிப்பிக்க இல்லாது, லேர்னிங் டிஃபிகல்ட்டி, அந்த பொடியன் பாவம் ஒன்றும் ஏறுதில்லை, எனவே ஹைப்பர் ஆக்டிவ் பிள்ளை, படிப்பிக்க இல்லாது, வீக் ஸ்டூடெண்ட். வீக்கான சரியான வீக், எக்ஸ்ட்ரீம்லி வீக். இது டீச்சர்ஸுக்கு வழி இல்லாமல் அந்த பிள்ளைய வெளியில் போட்டாங்க. பேரண்ட்ஸை சொல்லியாச்சு வீட்டுக்கு கூட்டி போங்க, எங்களுக்கு கொண்டு வச்சு கொண்டு ஈக்கல ஸ்கூல், அவ்வளோ கஷ்டம் என்று சொல்லி கொண்டு போயாச்சு. இப்போ இந்த படி என்னேன்னு இப்படி செஞ்சு கொள்ளான்னு விளங்கு இல்லை, இப்போ என்ன செய்கிறேன்னு விளங்குது இல்லை. அவனோட பேரண்ட்ஸ் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் லஞ்ச் எடுத்துகிட்டு பார்ப்போமான்னு. ஓகே, நான் நோ ப்ராப்ளம் பார்ப்போம்னு சொல்லி அதுக்கப்புறம் லஞ்ச் எடுத்து முடியும். அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு அந்த அம்மா பாப்பா வந்தாங்க. வந்தோடனே விளங்குது, அவர் வாரார், ஓடி ஹைப்பர் ஆக்டிவ், அங்கே ஏறுறாரு, மேசையில் ஏறுறாரு, அந்த பிரின்சிபலில் குவார்ட்டர்ஸில் இந்த சோஃபாவில் ஏறுறாரு, ஜம்ப் பண்ணுறாரு, ஹைப்பர் ஆக்டிவ். அப்போ ஹைப்பர் ஆக்டிவ் பிள்ளைகள் படிப்பிக்கலாம். அது ஏன்னா இட்ஸ் லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்கிறன்றது இட்ஸ் எ ரியல் ப்ராப்ளம். அப்போ இவர்கிட்ட நான் கேட்டேன், அந்த பிள்ளையை எடுத்து வச்சுட்டு, இந்த பிள்ளை எப்படி பிறந்தாருன்னு கேட்டேன். நான் ஏன் அந்த கேள்வி கேட்குறேன்னு சொன்னால், சில நேரங்களில் பிள்ளைகள் பிறக்கிற நேரம் பிள்ளைகள் அழாமல் இருந்தால், ஆக்சிஜன் போகாமல் இருந்தால், ரைட், அல்லது இன்குபேட்டரில் வச்சு இன்டென்சிவ் கேரில் அப்படி இப்படிலாம் வந்து சில பிறக்கிற நேரம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், ஆக்சிஜன் போன அளவு பிரெயினுக்கு போதாமல் இருந்தால் சில நேரம் அது சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதான் நான் சொன்னேன், 1% பிள்ளைகள் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நான் அந்த 1% பற்றி இல்லை இப்போ கதைக்கிறேன். நான் கதைக்கிறேன் 99% அதை பற்றி. ஒரு 1% பிள்ளைகள் அப்படி ஈக்கலும், அவங்களுக்கு பிரெயின் பிறக்கிற நேரம் ஆக்சிஜன் போகலாட்டி அவங்களுக்கு லேர்னிங் டிஃபிகல்ட்டி வரையிலும்.
தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அதால் லேர்னிங் டிஃபிகல்ட்டி வந்திக்குதா என்றதை பார்க்கணும். அதுக்காகத்தான் அந்த கேள்வியை கேட்குறது வளமையாக. அப்போ இதை கேட்ட உடனே இந்த கேள்வி அப்படிக்கான பார்க்கறதுக்கு தட்ஸ் ஒன்லி திங், வேற ஒரு ரீசன் ஒன்றும் இல்லை. அது மட்டும் தான் அதில் இருக்கிற ரீசன். அப்படி இல்லாட்டி சில சிண்ட்ரோமிக்காக இருக்கணும், டவுன் சிண்ட்ரோம், அப்படி சில இப்போ ஜெனட்டிக்கான சில பிரச்சனைகள் இருக்கணும். அப்போ அது படியை பார்த்தால் 6 வயசு 7 வயசு ஸ்கூல் 1ஆம் வகுப்பு பாஸ் ஆகி 2ஆம் வகுப்பு வர வேண்டிய போய் உண்டு. முகத்தை பார்த்த உடனே அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் மாதிரி இல்லை, முகம் நல்லா தான் இருக்குது. அப்போ இப்போ அடுத்து பார்க்க வேண்டியது பிறக்கிற நேரம் என்ன நடந்ததுன்னு சொல்லி. அப்போ நான் கேட்டேன் அந்த மதர்கிட்ட, நீங்கள் எப்படி பிறந்து அழுதாரா, ஐசியூவில் இருந்ததான்னு கேட்டோன்னே அந்த மதர் சொன்னால், எங்களுக்கு தெரியா டாக்டர்னு சொன்னான், எப்படி பிறந்தாருன்னு தெரியாது. ஓகே ரைட். அப்போ இது உங்களோட பிள்ளை இல்லையா? இல்லை, இது எங்களோட பிள்ளை இல்லை. அப்போ யார்கிட்ட பிள்ளை? அதுவும் எங்களுக்கு தெரியாது. அப்போ எப்படி உங்களுக்கு இந்த பிள்ளை கிடச்சிது? நாங்கள் ஆனமாடுவ காட்டில் புறக்கினோம்னு சொன்னாங்க. ரைட். இது நடந்த சம்பவமே. இது நான் உங்களுக்கு அதான் ஸ்டோரியை ஃபுல்லாகவே சொல்கிறேன். ரெண்டு சொல்லிட்டு சொன்னாங்க, நாங்கள் ஒரு முறை கல்யாண வீட்டுக்கு போயிட்டு இங்கே வந்தோம். வார வழியில் பின்னரும் ஒரு 5 மணிக்கும் மாரிபுக்கு முன்னுக்கு 5-5:30 போக்கில் நாங்கள் வேனில் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த 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 பிள்ளை அந்த இடம் ஒரு 2 வயசுக்கும் 2-3 வயசு 3 வயசுக்கும் உடுப்பும் இல்லை, ட்ரௌசர் உடுப்பும் இல்லாமல் ஊற்ற மெலிஞ்சி சாப்பாட்டு மீக்க மாட்டா அழுது கொண்டு ரோட்டில் நின்றுச்சுது. அப்போ நாங்கள் காரை எங்களோட வேனை நிப்பாடி பார்த்தோம், பிள்ளை அழுது கொண்டு ரோட்டில் நிற்குது. அந்த சைடில் பார்த்தா ஒரு ஊடுகளும் இல்லாத காடு, வேறு ஒத்தரும் இல்லாத இடம். எனவே யாரோ இந்த பிள்ளையை வீசிட்டு போய்த்திக்கிறாங்க. நாங்கள் அதை தனியாக விட்டுட்டு போகப்படான்னு சொல்லி நாங்கள் தூக்கிட்டு வந்தோம். வந்து எங்களோட பேர் பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் செஞ்சு எடுத்து ஸ்கூலுக்கு போடுறதுக்காக எங்களோட பேரில் எல்லாம் கொடுத்து எங்களோட பிள்ளைமாக நாங்கள் வளர்த்தெடுக்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த போய் இப்படி இருக்கிறாரு, இதுதான் விஷயம். இப்போ நான் இது ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள். நான் இதே சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு பிள்ளையோட மூளை வளர்றது கற்பத்தில் 64% வளர்ந்து முடிஞ்சிடும். ஒரு பிள்ளை பிறக்குதுன்னு சொன்னால், இப்போ தான் பிறந்திக்குன்னு சொன்னால், எங்கள்கிட்ட இருக்கிற மூளையில் 64% பிறந்த அண்டைக்கு ஈக்குது. அந்த பிள்ளைக்கு மூளை பிறந்த அண்டையில் டெலிவரி அண்டைக்கு. பிள்ளை பிறந்தாச்சு 10 மாதத்துக்கு முன்னுக்கு, கற்பத்தில் ஈக்க போக்கில் கருக்கட்டப்பட்டதோடைய பிள்ளை பிறந்தாச்சுது. பிறகு 10 மாதம் கற்பம், அதுக்கப்புறம் டெலிவரி டைமில் எத்தனை % மூளைக்குது? 64%. ஒரு வயசில் ஒரு பிள்ளை இப்போ தான் 1 வயசு ஆகிக்குது, நடக்க தொடங்குது, 10 சொல்லுது. எவ்வளோ மூளைக்குது? 83%. 2 வயசு ஆகிட்டுது, பிள்ளைக்கு 96% மூளைக்குது. 3 வயசு ஆகிட்டுது, எத்தனை வீதம் மூளைக்குது? 99% மூளைக்குது. இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறது தான் 5 வயசில். இட்ஸ் வெரி லேட். ஏன்னா 3 வயசு முடிய போகலே 99% மூளை வளர்ந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 2 வருஷம் வீட்டில் வச்சுட்டு தான் நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறோம். இட்ஸ் டூ லேட். நான் சொல்கிறது சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ். நீங்கள் பிறந்த உடனே உங்களோட வீட்டில் போய் பாருங்கள், சில அந்த ரெட் புக் இருக்கும், அதில் மூளையின் சுற்றளவு, தலையின் சுற்றளவு என்று அளந்து போட்டிப்பாங்க. 34 சென்டிமீட்டர். ஏண்ட உங்களோட மூளையை அளந்து பார்த்தா 54 சென்டிமீட்டர் இருக்கும். 20 சென்டிமீட்டர் தான் வளர்றது. அந்த 20 சென்டிமீட்டர்லேயும் 12 சென்டிமீட்டர் 3ஆவது வருஷத்தில் வளர்ந்துடும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்டால், இப்போ இந்த போய் இருப்பாருங்க, இந்த ஆனமடுவில் காட்டில் புறக்கின அந்த பிள்ளைக்கு இவன் 3 வயசுலேயே 3.5 வயசுலாம் புறக்கிக்கிறான். அவளுக்கு வயசும் தெரியாது, பிறந்த டேட்டும் தெரியாது. ஆனால் பார்த்தா ஒரு 3 வயசு போய் மாதிரி தான் இருக்கும். இந்த 3 வருஷத்துக்கும் பிள்ளையோட மூளை 100% வளர்ந்து முடிஞ்சுது. ஒரு பிள்ளையை காட்டில் போட்டுட்டு போகிற அளவுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு சொன்னால், அந்த வாப்பா எப்படி இருந்திப்பார், அந்த உம்மா எப்படி இருந்திப்பார், அந்த பிள்ளை கிடைச்ச அன்பு, பாசம், மதிப்பு, மரியாதை, ஆதரவு எப்படி இருந்திக்கும்? கற்பனை பண்ணி பாரு. அப்போ இந்த இடத்துல இந்த பிள்ளைக்கு ஸ்கூலில் இருந்து நாங்கள் வெளியில் போடுறோம்னு சொன்னால், படிப்பிக்கலான்னு சொல்லி ஹைப்பர் ஆக்டிவ் என்று வெளியில் போடுறோம்னு சொன்னால், அல்லது இந்த பிள்ளை லேர்னிங் டிஃபிகல்ட்டி வீக்கான பிள்ளைன்னு வெளியில் போட்டோம்னு சொன்னால், இந்த அடுப்பு சட்டியில் இருந்து சொல்லுவாங்களே நெருப்பில் விழுகிறேன்னு சொல்லி, அதைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிறோம். நான் சொன்னேன், நாங்கள்
பிரின்சிபல்கிட்ட, இந்த பிள்ளையை நீங்கள் ஸ்கூல்லேருந்து வெளியில் போடுறீங்கன்னு சொன்னால், இந்த பிள்ளை அடுப்பு சட்டியில் இருக்கிற ஒரு பிள்ளைய நீங்கள் திரும்ப நெருப்புக்குள்ளே போட்டிருக்கிறீங்க. எனவே the problem is not with the child, the problem is with the parents. இது ஒரு எக்ஸ்ட்ரீமான எக்ஸாம்பிள். ஆனால் இது மாதிரி பல எக்ஸாம்பிள் எனக்கு சொல்லலும். அதாவது நாங்கள்லாம் நிறைய பேர் நாம் ஆப்வியஸ்லி காட்டில் ஆனமோட காட்டில் போட்டு போக மாட்டோம். அப்படி போடுறாக்கள் கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க பேரண்ட்ஸ் போடுறாக்கள், அப்படி நிறைய இருக்கிறாங்க. இன்னொரு முறை நான் ஒரு ஓஃபனேஜ் அதுக்கு போடுறேன். அதுக்கு ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு இதுக்கு போயிருந்த நேரம் 2 பொடியம்மார் பிள்ளைகளை அந்த மரத்தில் கட்டி வச்சிக்குது, இந்த ஆடு மாடை கட்டி வைக்கிற மாதிரி. அப்போ தான் கொண்டு வந்துக்கிறாங்க. லிட்ரலி இப்படி கட்டி கைத்தால் கட்டி மரத்தில் கட்டி வச்சுக்க அந்த 2 பேரையும். ஏன்னா விட்டா எடுத்து போய் ஓடி போய் கத்தி எடுப்பான், குத்துவான். அப்படியான ஒரு வயலண்ட்டான பிள்ளைகள். எத்தனை வயசு? ஒரு 8 வயசு 9 வயசு 2 பிள்ளைகள். அப்போ தான் கோர்ட்லேருந்து கொண்டு வந்து கொடுத்துக்கிறாங்க. இன்னும் அவங்களோட பிள்ளை அப்போ தான் ஃபர்ஸ்ட் டே இடிக்கையில் அது பிள்ளைகள் ஹைப்பர் ஆக்டிவ். என்ன விஷயம்? இந்த பிள்ளைகள் எப்படி படிப்பிக்கிறது? நான் என்னத்தை சொல்லேன்னா, நான் ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்த தான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். இதில் நான் என்னத்தை சொல்ல வாரேன்னு சொன்னால், இந்த பிள்ளைகள் எல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். இந்த குர்ஆன் வசனத்தை நான் சொல்கிறேன். அல்லாஹ் தஆலா இதில் சூரத்துல் மூமின் உள்ள ஒரு வசனத்தில் சொல்கிறானே, வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஅன். அல்லாஹு தாலா அல்லாஹு அஹ்ரஜக்கும், உங்களெல்லாம் வெளிப்படுத்துகிறான். எங்கேருந்து வெளிப்படுத்துகிறான்? மின் புத்தூனி உம்மஹாத்துக்கும், உங்களோட தாயின் வயிற்றிலிருந்து உங்களெல்லாம் எப்படி வெளிப்படுத்துகிறான்னு சொன்னால், லா தஅலமூன ஷைஅன், அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இஸ்லாத்தில் நாலேஜ் கான்செப்ட் என்னன்னு சொன்னால், நீங்கள் எல்லாத்தையும் இங்கே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அல்லது ப்ரீலோட் ஆகி கொண்டு வாரதல்ல. நாங்கள் அறிவு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு லோட் பண்ணி எங்களை அனுப்புறதில்ல. இவருக்கு அறிவிக்குது, இவருக்கு அறிவில்லை, இவருக்கு அறிவிக்கு. அப்படி செஞ்சால் பிள்ளையே, அப்படி செஞ்சால் அது ஃபேர் இல்லை. அல்லாஹ் தஆலா நீதியாளன் அப்படி செய்ய இயலாது. ரைட்? ஸோ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களை தாயிர வயிற்றுலேருந்து உங்களெல்லாம் வெளியாக்குற நேரம் லா தஅலமூன ஷைஅன், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் பிளாங்க் ஷீட். எங்களோட பிள்ளைகளெல்லாம் பிளாங்க் ஷீட், ஒன்றுமில்லை. ஆனால் என்ன ஈக்குது? படிக்கும் ஆற்றல், விளங்குகிற திறன், நல்ல அழகான அதை நல்லா சொல்கிறேன் பாருங்கள். அடுத்த வருஷத்துக்கு நான் வரப்போகிறேன் தொடர்ந்து. அதில் எப்படி சொல்லலான்னு சொன்னால், அல்லாஹ் உங்களை வெளியாக்குற நேரம் உங்களுக்கு எதுவும் தெரியாது. லா தஅலமூன ஷைஅன் வஜஅல லக்கும் ஸம்அ, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறான், உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். கேள்வி புலனை தந்திருக்கிறான். உங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் தான் நீங்கள் வந்தீங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கேள்வி புலனை தந்திருக்கிறான். வல் அப்சார, பார்வை புலனை தந்திருக்கிறான். வல் அஃப்இதத, ஒரு பேஷனேட் ஹார்ட். ஃபுஆத், கல்புன்னு சொல்லல இடத்துல ஃபுஆத் என்றால், அதாவது ஒரு let's say, I will translate it as passionate heart, right? Fuad, I will explain that to you. لَعَلَّكُمْ تَشْكُرُونَ, எனவே so that you become grateful. இப்படியெல்லாம் தந்து எனவே நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறதுக்காக. என்ன விஷயம் இது? இப்போ வருவோம் இந்த இடத்துல. வீக்கான பிள்ளைகள், அறிவில்லாத ஆக்கள், அல்லது படிக்காத ஆக்கள், அல்லது பிள்ளைகள் வீக்கான பிள்ளைகள், இந்த சப்ஜெக்ட் எல்லாம் உண்மையிலே வெரி சப்ஜெக்டிவ். அதாவது அல்லாஹ் கிளியராக சொல்லிட்டான், நாங்கள் பிறக்க நேரம் எல்லாருக்கும் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி த சேம். தட்ஸ் த பாயிண்ட் ஹியர். இப்போ நாங்கள் ஒருத்தர் கூட அறிவோடையும் இன்னொருத்தர் குறைஞ்ச அறிவோடையும் இன்னொருத்தர் அப்படி வர இல்லை. ஒருத்தர் ப்ரீலோடட் அறிவோடு வர இல்லை.
லா தஅலமூன ஷைஅன், வாட் எல்ஸ் வி நோ. அல்லாஹ் கிளியராக சொல்கிறான் குர்ஆனில், உங்களை தாயிர வயிற்றுலேருந்து நாங்கள் பிறக்க நேரம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால், வஜஅல லக்குமுஸ் ஸம்அ, கேள்வி புலனை தந்திக்கிறான். நாங்கள் அந்த கேள்வி புலன் எங்களுக்கு 3 சென்சரி யோகம் இருக்குது. இதான் இதில் நாங்கள் முதலாவது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். கேள்வி புலனை தந்திருக்கிறான். அந்த கேள்வி புலனுக்கூடாக நாங்கள் கேட்டு படிக்கிறோம். பார்வை புலனை தந்திருக்கிறான். அந்த பார்வை புலனுக்காக நாங்கள் பார்த்து படிக்கிறோம். இது ரெண்டையும் தான் இன்றைக்கி வெஸ்டர்ன் வேர்ல்டில் மற்ற எல்லா சிஸ்டத்துலேயும், எஜுகேஷன் சிஸ்டத்துலேயும் பயன்படுத்துகிற 2 சென்சரி ஓகன். ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், உங்களுக்கு 2 ஓகன் இல்லை தந்திக்குது, 3 ஓகன் தந்திக்குது. அந்த 3வது ஓகன் என்ன? ஃபுஆத், யுவர் பேஷனேட் ஹார்ட். இதுவும் ஒரு சென்சரி ஓகன். இந்த ஓகனுக்கூடாக நீங்கள் படிக்கலாம். இதுவும் அது எப்படி படிக்கிறது நான் சொல்கிறேன். ரைட். எனவே இந்த 3 சென்சரி ஓகன்ஸுக்கூடாக what do you get? You get knowledge. Right? So that அந்த நாலேஜை நீங்கள் எடுக்கிறது இப்படி அல்லாஹ் தந்ததுக்காக லஅல்லக்கும் தஷ்குரூன். ரைட். ஸோ தட் யூ பிகம், நன்றி படுத்துறவராக நீங்கள் இருக்கணும்ன்றது. இப்போ அதாவது திரும்பவும் வரும், எங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாம் கெப்பாசிட்டிக்கு நீங்கள் ஒரு நாளும் பேரண்ட்ஸ் நினைக்க வேணாம் என் பிள்ளை வீக் ஆகிக்குது என்று சொன்னால், that is actually not weak. அந்த பிள்ளையை நாங்கள் டெவலப் பண்ணி எடுக்கலாம். அந்த ஏதாவது ஒரு ரீசனுக்காக தான் அது வீக் ஆகிக்கும். அது எங்களுக்கு சில நேரம் படாது, தெரியாது. ரைட். நாங்கள் ஒரு விஷயத்துலேருந்து நாங்கள் எங்கள் மைண்ட்லேருந்து நாங்கள் எடுத்து போடணும். நான் அன்றைக்கு பிரின்சிபல்கிட்ட அந்த மீட்டிங்கில் சொன்ன மாதிரி, there is nothing called weaker children. அது வீக்க சில்ட்ரனாக இருக்கிறது எக்ஸெப்ஷன். ஒரு 10% நாட்கள் வீக்க சில்ட்ரன் ஐக்கியலாது. லெஸ் தேன் 1% இருக்கலாம். அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கலாம். நான் சொன்னேன், ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது பிரெயினுக்கு ஆக்சிஜன் போன ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது பிறந்த நேரத்தில் லாங் லேபராக இருந்து அதில் உள்ள ப்ராப்ளம் இருக்கலாம். அப்படி தேர் ஆர் ப்ராப்ளம். அப்படி ஒன்றும் இல்லை. நார்மல் பர்த், நார்மல் சில்ட்ரன், ஜெனட்டிக் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால், அந்த 99% வருதுன்னு சொன்னால் அவங்க வீக்காக இருக்க இயலாது. ரைட். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த 3 ஓகனை தந்திருக்கிறான். இந்த 3 ஓகனை மேக்சிமம் பயன்படுத்தி அந்த பிள்ளையை டெவலப் பண்ணுறது என்னையும் உங்களையும் கையில் இருக்குது, ஒரு வாப்பாவாக உம்மாவாக. அதுக்கு எங்களுக்கு தந்திருக்கிற டைம் எவ்வளோ தெரியுமா? விண்டோ வைட் ஓப்பன் 3 years தான். அதுக்கு பிறகு க்ளோஸ் ஆகிடும். அதாவது மூளை வளர்றது 3 வருஷம் 4 வருஷம் தான். ஆனால் விருத்தி அடையலும், ஆனால் எவ்வளோ தான் விருத்தி அடைஞ்சாலும் வளர்ச்சி சரியாக கம்ப்ளீட்டாக இல்லைன்னு சொன்னால் விருத்திக்கு சான்ஸ் இல்லை, அல்லது விருத்தி மேக்சிமம் வராது. இப்போ நாங்கள் ஒரு பர்ஜ் ஹலீஃபா மாதிரி ஒரு டவரை கட்டணும்னு சொன்னால் அத்திவாரத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி பைல் பண்ணி போட்டால் தான் அந்த உயரத்தை கட்டிடும். அத்திவாரத்தை கட்டி போடலாம். அத்திவாரத்தை சும்மா நாங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கு அத்திவாரத்தை போட்டுட்டு பர்ஜ் ஹலீஃபாவில் கட்ட போனோம்னு சொன்னால் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அப்போ அது மாதிரி எங்களுக்கு கட்டையிலும் தொடர்ந்து, ஆனால் அந்த கட்டுறதுக்குரிய அந்த சைஸ், ரைட். இப்போ ஒரு 10 ஸ்கொயர் மீட்டருக்கு அத்திவாரத்தை போட்டு 100 ஸ்கொயர் மீட் டவர் கட்டையில் அது அத்திவாரம் 10 ஸ்கொயர் மீட் போட்டோம்னு சொன்னால் நாங்கள் 10 ஸ்கொயர் மீட்டில் தான் அந்த அத்திவாரம் எவ்வளோ ஸ்ட்ராங்கானதை பொறுத்து 1 மாடியோ 2 மாடி கட்டலாம், அவ்வளோதான். So I am talking about the foundation now. 3 years done. இப்போ நிறைய இடத்துல என்ன நடக்குது தெரியுமா? இந்த 3 வருஷத்தில் ஒன்று வீட்டில் பிரச்சனை, அம்மா பாப்பா பிரச்சனை, பிள்ளைகளை டிவியை போட்டு கொடுத்து பேபி சிட் பண்ணுறது, பிள்ளைகள் ஃபோன்லேயும் கார்ட்டூனை பார்த்து கொண்டு இருக்கிற, அது இன்னொரு சப்ஜெக்ட். அது நான் முந்தைய பலமுறை பேசிக்கிற சப்ஜெக்ட் தான், அது விரும்ப பேச தேவையில்லை. எத்தனையோ பிள்ளைகள் அக்வயர்ட் ஆட்டிசம், பேச இல்லாத ஆட்டிசத்தில் 2 வகை இருக்குது. ஒன்று கன்ஜெனிட்டல் ஆட்டிசம், அதாவது ஜெனட்டிக்காக வாரது. அடுத்தது அக்வயர்ட் ஆட்டிசம். அக்வயர்ட் ஆட்டிசம் வாரது எலக்ட்ரானிக் ஸ்க்ரீனாலேயும் பிள்ளைகள் ஸ்டிமுலேட் பண்ணப்படாமல் இருக்கிறதாலேயும். அது வெரி காமன். இப்போ
என்ன காரணம் சொன்னால் இந்த 3 இயர்ஸும் இந்த பிரெயின்ட இந்த மூளை வளர்ச்சிக்குரிய இந்த 3 வருஷமும் பயன்படுத்தலை. அல்லாஹ் என்ன சொல்லலாம் இந்த வசனத்தில், உங்களே ஒன்றும் தெரியாமல் தான் உங்களை அனுப்பிக்குது. ஆனால் அவங்கள்ட்ட கேஜெட்ஸ் எல்லாம் தந்து அனுப்பிக்குது. உங்களுக்கு 3 கேஜெட்ஸ் தந்து அனுப்பிக்குது. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் தான் தேடணும். அல்லது இப்போ நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் தேடி கொடுக்கணும், நாங்கள் காட்டணும். நாங்கள் தேடி கொடுக்கல, அவங்க வந்து 3 வயசு பிள்ளை, 1 வயசு பிள்ளை, 2 வயசு பிள்ளை தேடி போகாது. ஸோ தட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. உம்மா வாப்பா ஏண்டையும் உங்களுடையும் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த 3 வருஷத்துக்குள்ளுக்கும் அந்த கேஜெட்ஸ் 3 கேஜெட்ஸ் எல்லாம் தந்திக்கிறான். இந்த 3 கேஜெட்ஸையும் ஓப்பன் பண்ணி அதை கொடுக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. அப்போ தான் எங்களோட பிள்ளைகள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், அகடமிக் அச்சீவ்மெண்ட், இது எல்லாத்துக்கும் உரிய ஃபவுண்டேஷன் அங்கே தான் இருக்குது. அது தந்து அல்லாத அந்த கேஜெட்ஸ் என்ன, ரைட்? வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஅன் வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா. இன்றைக்கு மற்ற பொதுவாக கல்வி திட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் காதால் கேட்டு படிப்போம், கண்ணால் பார்த்து படிப்போம், அவ்வளோதான். இந்த ஆடியோ விஷுவல்னு தானே பார்த்துக்கிறீங்க. ஏன்னா ஆக்கள் சொல்கிறது அப்படி தான், ஆடியோ விஷுவல், ரைட்? படிக்கிறதுக்குரிய சப்போர்ட் ஆடியோ விஷுவல் என்று தான் சொல்கிறது. அது 3இல் 2 75% கேஜெட்ஸை பயன்படுத்தி மனுஷன் படித்து சந்திரனுக்கும் போயிட்டான். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு 75% இல்லைக்கு, உங்களுக்கு 100, உங்களுக்கு 2 organ அல்ல இருக்குது, உங்களுக்கு 3 organ இருக்குது. There are 3 sensory organs. இந்த காது கேட்டு படிக்குது. ஆனால் இந்த காது வந்து ஒரு சாதாரண வாங்கி தான். இந்த காது வந்து படிக்கிறே அல்ல, இது ஒரு ஓகன், இது ஒரு ரிசெப்டர், இது ஒரு வாங்கி. இட் ரிசீவ்ஸ் த சவுண்ட். ஆனால் இது கனெக்டட் டு த பிரெயின். இங்கே பிரெயினில் டெம்போரல் லோப்ன்ற ஒரு லோபுக்கு அங்கே தான் அந்த ப்ரோசஸ் நடக்கிறது, பிரெயினில் தான் அந்த ப்ரோசஸ் நடக்கிறது. அப்போ காது பிரெயினுக்கு கனெக்ட் பண்ணி அந்த பிரெயினில் அந்த ப்ரோசஸ் நடக்குது. அது கூடாக பிள்ளைகள் படிக்கிறாங்க. அப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த காதை நாங்கள் பயன்படுத்தணும்னு சொன்னால், யார் பயன்படுத்த, அந்த காதுக்கு நீங்கள் டொம் அண்ட் ஜெரியை போட்டு கொடுத்தா என்ன டெவலப்மெண்ட் நடக்க போகுதாங்க? அந்த காதுக்கு வந்து ஸ்கூபுடுவை போட்டு கொடுத்தா அங்கே என்ன ப்ரோசஸ் நடக்க போகுது இந்த பிரெயினுக்குள்ளே? அப்படி இல்லை. அதெல்லாம் ஓப் பண்ணிவிட்டு அதை கூப்பிட்டு பிள்ளையை மடியில் வச்சு, அது என் பிள்ளை, தங்கமே, ஐ லவ் யூ, யூ ஆர் சச் எ லவ்லி சைல்ட் என்கிறது, குர்ஆனை ஓதுறது, குர்ஆனை படித்து கொடுக்குறது, நல்ல வார்த்தைகளை பேசுகிறது, அன்பாக பேசுகிறது, ரைட், இமோஷனலாக பேசுகிறது, உம்மா தூக்குறது, வாப்பா தூக்குறது, பத்தாக்கெல்லாம் தூக்குறது. ஸோ யூ ஹாவ் டு யூஸ் தட் ஓகன், திஸ் ஓகன், அண்ட் கிவ் என்ன நல்ல வார்த்தைகள், இனிமையான வார்த்தைகள். இது கூடாக சோஷியல் அண்ட் இமோஷனல் லேர்னிங் ஸ்டார்ட்ஸ் ப்ரெக்னன்சிலே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் அதுக்குள்ளே போனால் மிச்சம் டீப்பாக போக வேண்டி வரும். ஒரு நோய் இருக்குது, ஃபீட்டல் ஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம். நான் ஒரு முறை ஒரு 10 மாதத்து பிள்ளை ஒன்றுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ஒரு ஸ்பீச்சில் பேசிக்கொண்டே போக்கில் ஒரு மதர் கேட்டால், 10 மாத பிள்ளைக்கு ஸ்ட்ரெஸ் வருமா? நான் ஒரு கேஸ் கண்டிருக்கிறேன். 10 மாத பிள்ளை ஒன்று ஸ்ட்ரெஸ் ஆகி தலையை பேத்தி சுவரில் உடைச்சி அடித்து பிள்ளைய தவண்டு கொண்டு போய் சுவரில் அடிக்கிறது, அது ஸ்ட்ரெஸ்ஸில் அடையாளம். பிள்ளைக்கு மன அழுத்தம் மீக்கின்றதுல அடையாளம், வீட்டில் அமைதி இல்லைன்றதுல அடையாளம். பேத்தி தலையை அடிக்கிறது. அப்போ நான் சொன்னேன், பிள்ளைக்கு ஸ்ட்ரெஸ் என்று சொல்லி. 10 மாத பிள்ளைக்கு ஸ்ட்ரெஸ் வருமா? 10 மாத பிள்ளையல்ல, இங்கே வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு ஸ்ட்ரெஸ் வரும். அதுதான் ஃபீட்டஸ்னால் வயிற்றில் இருக்கிற பிள்ளை. ஃபீட்டல் ஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் என்ற ஒரு நோயை இருக்குது. அது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் வரும்னு சொன்னால், பிள்ளையோட பிரெயின், நான் சொன்னேன் 64% வளர்றது வயிற்றில் இருக்கிற நேரம், அது 64% வளர்ச்சியை பாதிக்கிற அளவுக்கு அந்த ஃபீட்டல் ஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் இருக்குது. அப்போ அடிப்படை ஃபவுண்டேஷன்லேயே அந்த காங்க்ரீட் போட்டு வர ஃபவுண்டேஷன் இல்லாமல் களிமண்ணால் ஃபவுண்டேஷன் போட்டு வரும். தாய் கற்பமாய்க்க போக்கில் வீட்டில் நல்ல அமைதியான சூழல், அந்த ஹஸ்பண்ட், அந்த பிள்ளைகள், அந்த வீடு அமைதியான நிம்மதியான
ஒரு emotionally stimulating, intellectually stimulating, spiritually stimulating ஒரு environment இல்லைன்னு சொன்னால் that's the problem. I start from here. காது கூடாக அந்த பிள்ளை என்ன எல்லாம் கேட்குது, அது ப்ராசஸ் இங்கே நடக்கும் பிரெயினில். நாங்கள் என்ன பேசுகிறோம், நாங்கள் ஒய்ஃபோட என்ன பேசுகிறோம், ஹஸ்பண்டோட என்ன பேசுகிறோம், உம்மாவோட என்ன பேசுகிறோம், பாப்பாவோட என்ன பேசுகிறோம், சூழலில் என்ன பேசுகிறோம், இது எல்லாத்தையும் இந்த பிள்ளை ரிசீவ் பண்ணிக்கொண்டே இருக்கும். ரைட்? அல்லாஹ் தாலா ஒன்றும் தெரிய பிரெயினை இங்கே பிளாங்க் ஷீட்டை அனுப்பிட்டு இந்த கஜெட்டை கொடுத்து சொல்கிறான், ஒஜாலக்கும் சம் உங்களுக்கு இது தந்திருக்குது, யூ பெட்டர் யூஸ் தட், யூ பெட்டர் யூஸ் இட் கேர்ஃபுல்லி, யூ பெட்டர் யூஸ் இட் இன் யூஸிங் யுவர் சென்ஸ். ரைட்? ஐ ஆல்வேஸ் லைக் திஸ், என்னோட ஃபோனில் டச் பண்ணணும் ஒரு சின்ன குர்ஆன் ஆயத்தை போட்டு வச்சுக்கிறேன். ரைட்? இப்போ பிளாக் ஆகிக்கிறது, டச் பண்ணால் அது வரும். என்ன வருது? வக்கூலு லின்னாசி ஹுஸ்னா. ரைட்? அவனை இது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சில விஷயங்கள் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லானதுன்னு சொல்லி என்ன சொல்கிறான், நீங்கள் மனிதர்களோட பேச போக்கில் அழகாக பேசுங்க. அவனுக்கு ஃபோன் எடுத்து எனக்கு கோவத்தோட யாராலும் பேசணும் என்றாலும் எனக்கு பேச இயலாது அப்படி. ஏன்னா இந்த ஃபோனில் எடுக்கத்தோடனே நான் பார்த்துட்டேன், வக்கூலு லின்னாசி ஹுஸ்னா, அல்லாஹ் சொல்லான் நீங்கள் மனுஷரோட பேசக்குள்ள அழகாக பேசுங்க. அப்போ ஒய்ஃபுக்கு எடுத்து ஏச இயலாது, மகனுக்கு எடுத்து ஏச இயலாது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எடுத்து ஏச இயலாது, கோவக்காரனுக்கு எடுத்து ஏச இயலாது. பிகாஸ் இட்ஸ் வக்கூலு லின்னாசி ஹுஸ்னா. அது மாதிரி தான் ஆக பெரிய எதிரி இஸ்லாத்தில் ஃபிரௌன், அந்த எதிரியோட போய்த்து பேசுங்கன்னு சொல்ல போகல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இதுஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா வகூலா லஹு கௌலன் லையினா. நீங்கள் அவன் எல்லா வரம்புகளையும் மீறி கொண்டு போகிறான், அவனுக்கு நீங்கள் போய் வகூலா லஹு அவனுக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள், கௌலன் லையினன் இனிமையான அழகான வார்த்தைகளால் பேசுங்க. அப்படி பேசினால் சில நேரம் அவன் திருந்தி வரக்கூடும். ரைட்? எங்களோட பிள்ளைகள், எங்களோட மனைவிமார், எங்களோட ஹஸ்பண்ட்மார், எங்கள் குடும்பத்தில் உள்ள ஆக்கள் அந்த ஃபிரௌனை விட மோசமான ஆக்கள் இல்லை. எனக்கு குர்ஆனோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஃபிரௌனோட பேசுகிறண்டாலும் கௌலன் லையினன். ரிமெம்பர் திஸ். நீங்கள் ஃபிரௌனோட தான் பேசுகிறீங்க, பட் ஸ்டில் you have to use, what is the strategy, what is the words we can use? கௌலன் லையினன், இனிமையான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள். அப்படி இந்த அல்லாஹ் சொல்ல வஜஅல லக்குமுஸ் ஸம்அ, இந்த கஜெட்டை தந்து இது கூடாக நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அது அந்த இன்டெலிஜென்ஸ், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், இமோஷனல் டெவலப்மெண்ட், அந்த டெவலப்மெண்ட் எல்லாம் அவர் ஒரு பர்சனாலிட்டி டெவலப் ஆகும், லீடர்ஷிப் டெவலப் ஆகும், அகடமிக் அச்சீவ்மெண்ட் வரும். இது உண்டு. அடுத்தது என்ன? வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார. கண்ணும் ஒரு கேஜெட் தான், அது ஒரு ரிசெப்டர் தான். கண் நல்ல ப்ரோசஸ் பண்ணுறது, காது ப்ரோசஸ் பண்ணாது, காது ரிசெப்டர் தான். கண்ணும் அப்படித்தான், அது ரிசெப்டர். இந்த காது பிரெயினோட டைரக்ட்லி கனெக்டட், இந்த கண் பிரெயினோட டைரக்ட்லி கனெக்டட். உதாரணமாக பிரெயின் வீங்கிக்குதான்னு பார்க்குறதுக்கு நாங்கள் கண்ணுக்கு தான் டோர்ச் அடித்து பார்க்குறது, ஏன்னா பிரெயினை டிரெக்டாக பார்க்கலும். அது ஆப்டிக் டிஸ்க்னு ஒன்று இருக்குது, அந்த டிஸ்க் இப்போ பிரெயின் வீங்கிருந்தா டிஸ்க் வீங்கி இருக்கும். அப்போ இதுக்குள்ளே கண்ணுக்குள்ளே டிரெக்டாக டோர்ச் அடித்து பார்த்தோன்னே எங்களுக்கு பார்க்கலும் பிரெயின் வீங்கிக்குதா இல்லையான்னு சொல்லி. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த காது பிரெயினுக்கு கனெக்ட் ஆகுது, கண் பிரெயினுக்கு கனெக்ட் ஆகுது. இது கூட அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்படியான கெஜெட்ஸ் உங்களுக்கு வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார. அதை நாங்கள் அப்போ எங்களுடைய பிள்ளைகள் பார்க்குறது, நல்லதை பார்க்கணும், நிறைய எக்ஸ்போஸ் ஆகணும், க்ரீனை பார்க்கணும். இந்த எலக்ட்ரானிக் ஸ்க்ரீனை டொம் அண்ட் ஜெரியை மட்டும் பார்த்து கொண்டு இருந்தால் எங்களுக்கு அந்த பிள்ளைகள் அந்த ரிசெப்டரு கூடாக பிரெயின் டெவலப் ஆகாது. இன்ஃபேக்ட் த பிரெயின் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டு ஆட்டிசம் வரும். எனவே எங்களோட பிள்ளைகளோட academic achievement, personality development, leadership development depends on how we manage our
children less than 3 years by you and me. நாங்கள் உம்மா வாப்பா எங்கள் வீட்டில் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் எந்த கொடுக்குறோம், இதுதான் பேசிக். ஃபர்ஸ்ட் 3 years. அதுக்கு பிறகு வீக்கு இல்லைன்னு சொல்லலை நான். ஆனால் அதுதான் அந்த ஃபவுண்டேஷன். நாங்கள் பெரிய பில்டிங் கட்டணும்னு சொன்னால் பெரிய ஃபவுண்டேஷனை போடணும். சின்ன ஃபவுண்டேஷனை போட்டுட்டு பிறகு நாங்கள் பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு யோசிக்கல. வஜஅல லக்குமு ஸம்அ வல் அப்ஸார. அடுத்தது என்ன? மூணாவது சென்சரி யோகன் என்ன? வல் அஃஇத, ஹார்ட், பேஷனேட் ஹார்ட். இப்போ இதில் தான் கொஞ்சம் சில குழப்பம் இருக்குது. குழப்பம் வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் காது, கண், சென்சரி யோகன். இதயம் ஒரு சென்சரி யோகனா? இவ்வளவு காலமும் குர்ஆன் 1400 வருஷத்துக்கும் இதயம் ஒரு சென்சரி ஓகன் என்றதை மருத்துவ உலகம் கண்டிருக்கல. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு இடத்த சொல்லல, இன்னொரு இடத்துல பல இடத்துல சொல்கிறான். ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம். பாருங்கள், 3 விஷயத்தான் சொல்கிறான். ரைட். குல் அராய்த்தும் இன் أخذ الله sorry إن أخذ الله سمعكم وأبصاركم وختم على قلوبكم. 3 விஷயத்தான் சொல்கிறான். وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ لَهُمْ قُلُوبٌ لَا يَفْقَهُونَ بِهَا وَلَهُمْ أَعْيُنٌ لَا يُبْصِرُونَ بِهَا وَلَهُمْ آذَانٌ لَا يَسْمَعُونَ بِهَا. ரைட். அங்கேயும் இந்த 3 விஷயத்தை சொல்கிறான். அது மாதிரி நிறைய இருக்குது ஆயத்துகள். ரைட். وهو الذي أنشأ لكم السمع والأبصار والأفئدة قليلا ما تشكرون. There's so many ayahs. நான் 2-3 தான் சொன்னேன். இங்கே எல்லாத்தையும் பார்க்குற நேரம் ஒரு விஷயம் மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உங்களுக்கு 3 உறுப்பு இருக்குது. உங்களை ஒன்றும் தெரியாமல் படிச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் படிக்கணுமா, உங்களுக்கு அறிவை பெறணுமா, நீங்கள் லீடர்ஷிப் பெறணுமா, உங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பெறணுமா. ரைட். இது எல்லாத்துக்கும் யூ கெட் த நாலேஜ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அந்த நாலேஜ் இருக்கிறதுக்கு உங்களுக்கு 3 ஓகன் நிற்குது. நீங்கள் 2ஓட நிப்பாட்டிடக்கூடாது. ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் 2ஓட நிப்பாட்டிட்டாங்க. நிறைய அந்த 2 வச்சுக்கொண்டே பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் நடந்துக்குது. அப்போ நாங்கள் எங்களுக்கு இந்த 3ஐயும் பயன்படுத்துவோம். அல்லாஹ் தஆலா சொல்கிற மாதிரி எங்களுடைய பிள்ளைகளை எங்கே கொண்டு போயிடும் உங்களுக்கு. 3வது என்ன? உணர்வு பூர்வமான இதயம். இப்போ இது ஒரு சென்சரி ஓகனாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் எங்களுக்கு மெடிசினுக்கு தெரிஞ்ச இதயம் பம்ப் பண்ணுற இதயம் தான். ரைட். ஆனால் அதுக்கு அங்கால மெடிசின் அதை பற்றி சொல்ல இல்லை, தெரியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா ரிப்பீட்டட்லி குர்ஆனில் அதை சொல்கிறான். இவ்வளோ காலம் அதை பற்றி படிக்கவும் இல்லை பெருசாக தரும். ஆனால் அண்மையில் மிக கிட்டத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னுக்கு கனடாவில் மோன்ட்ரியல் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் ஆண்ட்ரூ ஆமர் என்ற ஒருத்தர் நியூரோ கார்டியாலஜி என்ற ஒரு புதிய துறையில் அவர் ஒரு நிபுணத்துவம் உள்ளாளோ வந்தார். இப்போ நீங்கள் கார்டியாலஜிஸ்ட்னா தெரியும் தானே, கார்டியாலஜிஸ்ட்னா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். ரைட். இசிஜி பார்த்துக்கிறீங்க தானே. இசிஜி என்ன? இசிஜி எலக்ட்ரோ கார்டியோகிராம். அதாவது ஹார்ட்டில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டியை மெஷர் பண்ணுறது. அது மில்லி வோல்ட்டில் தான் அதை மெஷர் பண்ணுறது. எலக்ட்ரோ அந்த 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 கிராஃப் எலக்ட்ரிக்கல் ஹார்ட்டில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை மில்லி வோல்ட்டில் மெஷர் பண்ணும். அப்போ எங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு விஷயம் தெரியும், இப்போ மிச்ச காலமாக தெரியும், ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி தெரியும், இதயத்தில் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது. அந்த எலக்ட்ரிக்கல் வயரிங் இருக்குது. வயரிங் கொண்டு இருக்கிறதால ஜெனரேட்டர், செல்ஃபான ஒரு ஜெனரேட்டர் இருக்குது. அந்த ஜெனரேட்டர்லேருந்து ஒரு வயர் ஒன்று வருது. ஜெனரேட்டருக்கு சொல்ல எஸ்ஏ நோட்டுன்னு சொல்லி அதுலேருந்து வயர் ஒன்று வருது. அதை பண்டில் ஆஃப் ஹிஸ் என்று சொல்கிறது. அந்த வயர் பார்க்கலும், அதை மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலும். அந்த வயரு கூட கரண்ட் வரும். அந்த ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த கரண்ட் இது அந்த வோல்டேஜில் ப்ராப்ளம் வரும். அதை ஈஸியில் எங்களுக்கு பார்க்கலும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இட்ஸ் எ காமன் நாலேஜ். ஆனால் காமன் இல்லாத ஒரு நாலேஜ் இப்போ புதுசாக இந்த ப்ரொஃபஸர் ஆண்ட்ரூ ஆமர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயந்தான். அவர் அதுக்கு மேலால் உள்ளுக்கு போய் தோடி போய்
அவர் கண்டுபிடிச்சார், இந்த இதயத்துக்குள்ளுக்கு ஒரு மூளை ஒன்று இருக்குது. இதயத்துக்குள்ளுக்கு ஒரு மூளை ஒன்று இருக்குது. அந்த மூளை இந்த மூளை மாதிரி இல்லை, இது வெரி பவர்ஃபுல்லான மூளை. இந்த மூளை இந்த டிஷ்யூ இல்லை, அதுக்குள்ளே இருக்குது. இந்த மூளைக்குள்ளே இருக்கிற டிஷ்யூ அல்ல, இதுக்குள்ளே இருக்குது. அது வேறு டிஷ்யூ. அந்த டிஷ்யூவை கண்டுபிடிக்க எல்லாமே இருக்குது. இப்போ அவர் மேலே அவர் சொல்கிறார், அதை பற்றி இப்போ நிறைய ஒரு புக் ஒன்று இருக்குது. அதை பற்றி அந்த புக்குக்கு வந்து அந்த புக்கோட ப்ரைஸே கிட்டத்தட்ட more than 1000 pounds அந்த புக்கோட விலை. அதாவது இதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த மூளையை பற்றின அந்த புக், அந்த ரிசர்ச் இப்போ நடந்து இப்போ அது மருத்துவ உலகத்தில் வந்து கொண்டிருக்குது. ரைட். அப்போ அதை பற்றி நான் ரீசர்ச் பண்ணிக்கிறேன். அது சில கிளாஸஸ் நான் அட்டென்ட் பண்ணிக்கிறேன் ஆன்லைனில். ஸோ இப்போ வெரி கிளியர், இதுக்குள்ளே என்ன இருக்குது? மூளை இருக்குது. அந்த மூளை ஆண்ட்ரூ ஆமர் சொல்கிறார், அது மிச்சம் ஒரு ஆழமாக இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்குரிய சயின்ஸ் இன்னும் டெவலப் ஆக இல்லை. அப்போ இந்த மூளையையும் இந்த ஓகனையும் நாங்கள் எப்படி பயன்படுத்தலாம்? இங்கே தான் நாங்கள் ஒரு புதிய ஒரு ஃபீல்டுக்கு நாங்கள் வரோம். அதுதான் ரைட். லெட்ஸ் சி, இப்படி செய்வோம். அதாவது இந்த மூளையை நாங்கள் பயன்படுத்தணும்னு சொன்னால் இந்த இதயத்தை நாங்கள் திறக்கணும். இந்த இதயத்தை நாங்கள் திறக்கணும்னு சொன்னால் இதயத்தை நாங்கள் அந்த இதயத்தில் உள்ள சம்பந்தப்பட்ட அந்த சென்சரி ஓகனை நாங்கள் டெவலப் பண்ண வேண்டியிருக்குது. எப்படி நாங்கள் இதயத்தில் டெவலப் பண்ணுறது? இந்த இதயத்தை நாங்கள் உதாரணமாக நாங்கள் ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, அது ஐ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன் தட், பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் இன்ஷா அல்லாஹ். இப்போ நாங்கள் ஒரு க்ளோஸ்டான ஒரு ஆளாக இருக்குன்னு வைங்க. டக்குன்னு கோவப்படுற ஒரு மனுஷன், டக்குன்னு கோவப்படுற ஒரு மனுஷன் இதயம் ஓப்பன் ஆகிக்குமா க்ளோஸ்ட் ஆகிக்குமா? க்ளோஸ்ட் ஆகிக்குமாண்ணா. இதயம் ஓப்பனாக இருக்குமான்னு சொன்னால், எங்களோட நெஞ்சரை பிச்சம் ஓப்பனாக விசாலமாக இருக்குமான்னு சொன்னால் நாங்கள் கோவப்பட மாட்டோம். நாங்கள் இறக்கமான ஆளாக இருப்போம், அன்பு பாசம் உள்ள ஆளாக இருப்போம், எல்லோரையும் அக்கமடேட் பண்ணுற ஆளாக இருப்போம். எங்களுக்கு ஹேட்ரட் வராது. ரைட். ஒருவரை நாம் அவருடைய கொள்கையை நாம் வெறுக்கலாம், அல்லது கொள்கையை நமக்கு பிடிக்காம வைக்கலாம். ஆனால் நாங்கள் ஆளை வெறுக்கிற இல்லை, நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்வோம். சிலரை நாங்கள் அக்கமடேட் பண்ணலும், அதுக்காக ஏற்றுக்கொள்ளணும் தேவையில்லை, அக்செப்ட் பண்ண தேவையில்லாட்டியும் நாங்கள் அக்கமடேட் பண்ணலும். இப்படி எங்களோட உள்ளத்தை நாங்கள் விசாலமாக வச்சுக்கொண்டோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு அமைதியாக எங்களோட லைஃப்பில் ஒரு நிம்மதியும் அமைதியும் இருக்கும். எங்களோட குடும்ப வாழ்க்கையில் உறவுகளில் ஒரு அமைதியும் நிம்மதியும் இருக்கும். எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த இடத்த கொடுப்போம், டக்குன்னு கோவப்பட மாட்டோம். வி வில் சேஞ்ச். எங்களோட முழு லைஃபு மாறும். இப்போ இந்த இதயத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்தணும், இந்த சென்சரி ஓகனை எந்த அளவுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு எங்களோட பிள்ளைகள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், அகடமிக் அச்சீவ்மெண்ட் கூடும். ஏன்னா இந்த ஓகன் லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. ரைட். அதாவது அல்லாஹ் அந்த வசனத்தை என்ன நாங்கள் பார்க்குறோம், இந்த இதயத்துக்கூடாகத்தான் டீப் ஃபிக்ஹுன்னு சொன்னால் டீப் அண்டர்ஸ்டாண்டிங், ஆழமான தெளிவான விளக்கம், அறிவு அது கிடைக்கணும் மனுஷனா நாங்கள் இதை பயன்படுத்தோம். இங்கே தான் ஃபிக்ஹு வரும். இல்ம் இங்கேருந்து வரலாம், ஆனால் ஃபிக்ஹு இங்கேருந்து வரணும். அதாவது அந்த அறிவு ஆழமாக போக வேணும்னு சொன்னால், எங்களுக்கு தெளிவான விளக்கம் வேணும்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்குற அந்த பிளாங்க் ஷீட்டில் இருந்து அல்லாஹ் எங்களுக்கு அந்த 3 கேஜெட்டையும் தந்திருக்கிறான். எங்களோட நாலேஜை பில்டப் பண்ணி எங்களோட லைஃப்பை ஒரு பெட்டர் லைஃபாக கொண்டு வரதுக்கு இந்த 3 ஓகனையும் நாங்கள் பயன்படுத்துவோம்னு சொன்னால் எங்களுக்கு எங்களோட பிள்ளைகள் அகடமிக் அச்சீவ்மெண்ட், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் கொண்டு வரையிலும், எங்களுக்கு அதை டெவலப் பண்ணிக்கொள்ளையிலும். ரைட். இப்போ இந்த இதயம் முதலாவது நாங்கள் இப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் விலகி கொண்டு போனாலே பெரிய விஷயம். நாம் அதாவது இதயம் என்றது கண் மாதிரி காது மாதிரி ஒரு சென்சரி ஓகன். காது பிரெயினுக்கு அட்டாச் ஆகிக்குது,
கண் பிரெயினுக்கு அட்டாச்ட் ஆகிக்குது. இது ரெண்டு கூடாக நாங்கள் எங்களோட நாலேஜை நாங்கள் எடுக்கிறோம், எங்களோட பிள்ளைகள் எடுக்கிறாங்க. அதை விட முக்கியமான ஓகன் ஹார்ட், இதுவும் பிரெயினுக்கு தான் அட்டாச் ஆகிக்குது. அந்த பிரெயினை இப்போ இந்த நவீன மருத்துவம் கண்டிருக்குது. ஆனால் அல்லாஹ் தாலா இந்த பிரெயினை பற்றி 1400 வருஷத்துக்கு முன்னுக்கே சொல்லிட்டான். இந்த வசனத்தை பாருங்கள். Say for example, وَجَعَلْنَا عَلَىٰ قُلُوبِهِمْ أَكِنَّةً أَنْ يَفْقَهُوهُ, right? وَفِي آذَانِهِمْ وَقْرًا. அது மாதிரி أَفَلَمْ يَسِيرُوا فِي الْأَرْضِ فَتَكُونَ لَهُمْ قُلُوبٌ يَعْقِلُونَ بِهَا. இன்னொரு பாருங்க. وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ, நான் முந்தி சொன்ன அதே வசனம். அதில் என்ன சொல்லலாம்ல, லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. அதாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சில மனுஷர்களை நரகத்துக்கண்டே படைச்சிக்குது. சில மனுஷர்களை நரகத்துக்கண்டே படைச்சிக்குது. இது ரொம்ப சீரியஸான மேட்டர். என்ன பாவம் செஞ்சாங்க அப்பா? இப்போ இந்த அக்கள் நரகத்துக்கண்டே படித்த மனுஷர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? கொலை செஞ்சாங்களா? ரேப்பிஸ்டாக இருந்தாங்களா? இல்லாட்டி ப்ரிசனில் இருந்தாங்களா? என்ன செஞ்சாங்க பாவம்? அவங்க செஞ்ச பாவத்தில் முக்கியமான ஒன்று இது. என்ன தெரியுமா அவங்களோட பாவம்? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உள்ளத்தை கொடுத்தான். இந்த சென்சரி ஓகனை பயன்படுத்தி அவங்க தெளிவாக விளங்கி கொள்ள இல்லை, அதை பயன்படுத்த இல்லை, அதை பயன்படுத்த இல்லை. ரைட். இது இப்போ நாங்கள் எங்களோட டைட்டில் நாங்கள் பேச வந்த விஷயம், எங்களோட பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட்டு கூடாக எப்படி பிள்ளைகளில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், அகாடமிக் அச்சீவ்மெண்ட் கொண்டு வரண்டு. அப்போ அதில் பேசிக்காக சொல்கிறேன்னு சொன்னால், பிள்ளைகள் எல்லாருக்கும் அந்த ஆற்றலும் திறமை இருக்குது. இந்த 3 ஓகன் இருக்குது. இந்த 3 ஓகனை நாங்கள் பேரண்ட்ஸ் பயன்படுத்துவோம்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு சரியான ஒரு சூழலை கொடுத்து இவங்களுக்கு இதெல்லாம் வரும். பிள்ளைகள் வீக்கான பிள்ளைகள் ஒருத்தரும் இல்லை வீக். ஆனால் இந்த ஓகன்களை தெரியாத அல்லது பயன்படுத்தாத வீக்கான பேரண்ட்ஸும் கம்யூனிட்டியும் ஈக்குது. மற்ற இந்த குர்ஆன், இந்த இதயத்தில், இந்த உள்ளத்தில் இந்த 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 பிரெயின் ஈக்குதுன்றதை நான் சொன்னேன். நீங்கள் வேணுமெண்டா நீங்கள் யூடியூப்பில் போய் அடித்து பாருங்கள். ப்ரொஃபஸர் ஆண்ட்ரூ ஆமர் பிரெயின் இன் த ஹார்ட் என்று அடித்து பார்த்தீங்கன்னா சில யூடியூப்ஸ் வீடியோவும் வரும். இப்போ அது இது பிகமிங் எ வெரி பாப்புலர். இது சம்மந்தமாக ஒரு முறை ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு லெக்சருக்கு நான் போய் இதை பற்றி சொன்னேன். ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று நடந்த நேரம். அப்போ அதாவது ரோல் ஆஃப் கான்டெம்பரரி மெடிக்கல் சயின்ஸ் இன் த டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த குர்ஆன். நவீன மருத்துவ விஞ்ஞானம் குர்ஆன்ல சில ஆயாத்துகளை எப்படி விளங்குறதுக்கு உதவுதுன்றதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு 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 விஷயமாக, ஒரு டைட்டிலாக எடுத்து நான் அதை பற்றி பேசினேன். 90 மினிட்ஸ் ஸ்பீச். நான் பேசி முடித்ததோட ஒருத்தர் ஆடியன்ஸ்லேருந்து ஒரு கேள்வி கேட்டார். அவர் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், அதாவது வாட் inspiration the Quran gives for further research and development of science. குர்ஆன் புதிய விஞ்ஞானங்கள் உருவாகிறதுக்கும் ரீசர்ச்சுக்கும் எந்த இன்ஸ்பிரேஷனை குர்ஆன் கொடுக்குது என்றுதான் அவரோட கேள்வி. அதுக்கு வெரி சிம்பிளாக பதிலை சொன்னேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், you have 3 organs, sensory organs for to gain knowledge. காது, கண் connected to the brain, and the heart connected to the brain inside the heart. ரைட். நாங்கள் 2 ஓகனை பயன்படுத்தி எவ்வளோ அச்சீவ் பண்ணுறோம். இந்த 3 ஓகனையும் பயன்படுத்தினால் புதிய நாலேஜில் டைமென்ஷன் ஒன்று வரும். இந்த பிரெயின், ப்ரொஃபஸர் ஆண்ட்ரூ ஆமர் இஸ் நாட் அ முஸ்லீம், அவர் இஸ் அ சயின்டிஸ்ட். அவர் சொல்கிறார், ஐ ஹவ் ஃபவுண்ட் அ பிரெயின் இன்சைட் த ஹார்ட் அண்ட் ஐ ஹவ் ஜஸ்ட் ஸ்க்ராச்ட் த சர்ஃபஸ். இன்ஷாஅல்லாஹ். I have scratched the surface. I couldn't go further deep in.
உள்ளுக்கு போயெல்லாம் அமைக்குது. ஏன்னா சயின்ஸ் இன்னும் டெவலப் ஆகலை. எனவே நீங்கள் ஆக்ஸ்ஃபோர்டில் நீங்கள் அதை இன்னும் உள்ளுக்கு போய்த்து பாருங்கள். பார்த்துட்டு நாங்கள் இந்த ஓர்கனையும் பயன்படுத்தி குர்ஆன் சொல்ல மாதிரி பயன்படுத்தி நாங்கள் ஒரு பெட்டர் நாலேஜ் பேஸ்ட் ஒரு சிவிலைஸ்டான ஒரு சொசைட்டியை பில்டப் பண்ணுவோம்னு நாங்கள் சொன்னேன். எனவே இந்த ஓர்கனை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு 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 கீ ஒன்று இருக்குது. ஒரு கீ இதை ஓப்பன் பண்ணுறது. இது ரெண்டும் ஓப்பனாக தான் ஆகிக்குது. இது ஓப்பன் ஆகிக்குது, இதுவும் ஓப்பன் ஆகிக்குது. ஆனால் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கீ இருக்குது. அது என்ன தெரியுமா? அந்த கீ நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக. அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆனை ஆயாத்துகளை பற்றி சொல்ல போக்கில் இந்த குர்ஆனை ஆயாத்துகளை உங்கள் உள்ளத்தில் இறக்கணும். நீங்கள் இந்த குர்ஆனை ஆயாத்துகளை உள்ளத்தோடு நீங்கள் டச் பண்ணுங்கள், உள்ளத்தோட கனெக்ட் பண்ணுங்கள். இந்த ஓர்கன் வில் ஓப்பன் அப். இந்த organ open up ஆயிடுச்சுன்னா this will connect to the brain inside and you will get deep understanding. You get the fiqh, you get the new perspective. Your life will change, right? And your priority will change. இந்த மாற்றத்துக்கு கூடாக நாங்கள் எங்களோட பிள்ளைகளை அந்த இப்படியான ஒரு சூழலில் எங்கள் வீட்டில் நாங்கள் அதை ஏற்படுத்தி பிள்ளைகளை கைட் பண்ணுவோம்னு சொன்னால் அந்த அடைவுகள் அடைகிற பிள்ளைகளை உருவாக்கலாம். நினைக்கிறேன் இது நிறையவே பேசப்பட வேண்டிய, ஆழமாக பேசப்பட வேண்டிய விஷயம். ஆனால் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் நிற்குது. மற்றது எங்களோட கொஷன் அண்ட் ஆன்சர் டைம் வந்துட்டுது. எனவே நான் இதோட இந்த இன்ட்ரடக்ஷன், இது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், நான் பேசலை, ரைட், டீப்பாக ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். இன்ஷா அல்லாஹ் பிறகு வார நாளில் நாங்கள் தொடர்ந்து இதில் பற்றி இன்னும் பல விஷயங்களை பேசலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸுக்கு ஏதாவது இது சம்மந்தமாக கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். கொஷன் அண்ட் ஆன்சர் டைம். ஓகே, இட்ஸ் a வெரி குட் கொஷன். அவரோட பிரதர் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், நான் ஆட்டிசம் என்றது இப்போ ஒரு பெரிய ஒரு முக்கியமான ப்ராப்ளமாக வந்து கொண்டிருக்குது. அதில் 2 டைப் ஆஃப் ஆட்டிசம். ஒன்று ஜெனட்டிக்காக வாரது, அடுத்தது அக்வயர்ட், என்ன சொல்கிறது, அக்வயர்ட் ஆட்டிசம். அதாவது பிள்ளை ஆட்டிசத்தோட பிறக்க இல்லை, ஆனால் அந்த பிள்ளை வாழ்ந்த சூழல் அந்த பிள்ளைக்கு ஆட்டிசத்தை கொடுத்துட்டுது. இப்படி 2 டைப் இருக்குது. ஒன்று ஆட்டிசத்தோட பிள்ளைகள் பிறக்கிறது. அப்படி ஆட்டிசத்தோட பிள்ளைகள் பிறக்கிறேன்னு சொன்னால் அது ஜெனட்டிக்கான காரணம், அதுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. அதுக்கு எந்த விதமான வைத்தியமும் இல்லை இதுவரைக்கும். ஜீன் டிரான்ஸ்பிளான்ட் தான் செய்யணும், ஆனால் அதுக்கும் சான்ஸ் இல்லை இப்போ. எனவே அப்படியான பிள்ளைகள் ஒட்டிசத்தோடைய பிறந்து ஒட்டிசத்தோடைய வளர்ந்து ஒட்டிசத்தோடைய மௌத்தாகுவாங்க. நோவே ஒன்றும் செய்யலாது. இப்படியான பிள்ளைகள் மிச்சம் ரேயா, இன்னும் 100,000,000க்கு ஒன்று மாதிரி தான் மிச்சம் ரேயா தான் பிறக்கும். எந்த அளவுக்கு சொன்னால், இப்போ நாங்கள் அந்த காலத்தில் நான் ஞாபகிக்குது 1988, 89ஆம் ஆண்டுகளில் 90ஆம் ஆண்டு நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன், ரைட். அப்போ அந்த டைமில் அந்த ஆட்டிசத்தை பற்றி எங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் படித்து தந்தாங்க. எனக்கு படித்து தந்தது ஒரு சைக்கியாட்ரி டாக்டர் உண்டு, ஒரு ப்ரொஃபஸர். அவர் ஆட்டிசத்தை படித்து தந்துட்டு, அப்போ அதை பற்றி வளமையாக படித்து தரப்போக்குள்ள ஒரு கேஸ் காட்டி தானே படித்து தருவாங்க. ஒரு கேஸை கொண்டு வந்து காட்டி தான் படித்து தருவாங்க. அவர் காட்டுறதே கேஸ் இல்லை, ஆட்டிசம் பிள்ளை இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அரிது, அப்படி எடுக்க கஷ்டம். ஏன்னா 1,00,000 பேர் பார்த்தா தான் அதில் 1-2 பேர் இருப்பாங்க. அப்போ இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அவர் அந்த கிளினிக்லேருந்து ஒரு பிள்ளைக்கு அவர் வீட்டுக்கு கடிதம் போட்டு அவங்கள வர சொல்லி, எங்கேயோ தூரத்துலேருந்து அந்த பிள்ளை கூட்டி வச்சு படித்து தந்தார். இதுதான் ஆட்டிசம். இது வந்தால் ஒன்று பிள்ளைக்கு பேச்சு வராது, லாங்குவேஜ் வராது, ரைட். அவங்களுக்கு வேர்ட்ஸ் கொஞ்சம் தான் ஈக்கும், ஹைப்பர் ஆக்டிவாக ஆகிப்பாங்க, ஓடி திரிவாங்க, முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க, இமோஷன் இருக்காது, அவங்க இமோஷனோட அட்டாச் ஆக மாட்டாங்க. அம்மா பாப்பா பிள்ளைகளோட அவங்க இமோஷனோட இருக்க மாட்டாங்க. அந்த என்ன சொல்கிறது, அந்த உணர்ச்சியோடு அவங்க பழக மாட்டாங்க. இப்போ மனுஷன் நாங்கள் ஒரு இமோஷனலாக தானே இருக்கிறது. அன்பு பாசம்ன்றது எங்களோட மனித வாழ்க்கையில் அடிப்படையான விஷயம். நாங்கள் எங்களோட மனைவியை நாங்கள் அன்பாக பாசமாகிக்கிறோம், கணவனோட பாசமாகிக்கிறோம், பிள்ளைகளோட பாசமாகிக்கிறோம், எங்களோட உமா பாப்பாவோட பாசமாகிக்கிறோம், மூத்தம்மாவோட அப்பாவோட பாசமாகிக்கிறோம். இது இட்ஸ் எ பேசிக் ஹியூமன் நெசசிட்டி. அது ஹியூமனோட சைக்காலஜிக்கு கட்டாயம் தேவையானது உண்டு.
அந்த அந்த இந்த இமோஷன் இந்த பிள்ளையிலேருந்து இல்லாமல் போயிடும். ரைட். லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் அப்படி இப்படியெல்லாம் பல பிரச்சனைக்கு இதுதான் ஆட்டிசம் என்றதுல அடையாளம். இப்போ அப்போ அதை சொல்லிவிட்டு அது முடிஞ்சுது. அப்போ அந்த டைமில் அதுக்கப்புறம் நான் அந்த அப்படி ஒரு பிள்ளை அதுக்கப்புறம் காணவும் இல்லை, படித்தது மட்டும்தான். அதுக்கப்புறம் அப்படி ஒரு பிள்ளையை காணவும் இல்லை. ஆனால் அப்படி கான்டென்ட்டாக நான் சொன்னேன் தானே, 1,00,000 பிள்ளைகளை பார்த்தா தான் 1-2 வரும். ஆனால் இன்றைக்கு ஆட்டிசம் எவ்வளோ இருக்கு தெரியுமா? ஒரு கிளாஸில் ஒருத்தரில் 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு கிளாஸில். என்ன காரணம்? இது வந்து பிறப்பால் வர ஆட்டிசம் இல்லை, இது வந்து அக்வயர்ட் ஆட்டிசம். அந்த பிள்ளை நோமலாக தான் பிறந்துச்சுது, ஆனால் சூழல் அந்த பிள்ளைக்கு ஆட்டிசத்தை கொடுத்துட்டுது. எந்த சூழல் ஆட்டிசத்தை கொடுக்கும் என்று சொன்னால், ஆனால் அதில் வர ஆட்டிசமும் அதே அடையாளங்கள் தான், அதுக்கு 2க்கும் வித்தியாசம் இல்லை. அது சூழலோடு வந்த ஆட்டிசமாக இருந்தாலும் சரி, பிறப்பில் வந்த ஆட்டிசமாக இருந்தாலும் சரி, ஒரே அடையாளங்கள் தான். அதை சொல்வது அக்வயர்ட் ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் டிசீஸ். ரைட். ஏஎஸ்டி, உதாரணமாக ஏஎஸ்டின்னு சொன்னால் அக்வயர்ட் ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் என்றுதான் அந்த ஆட்டிஸ்டிசம் எடுத்துகிட்டு சொல்லுது. ஏஎஸ்டி ஆட்டிசம் அந்த டிசீஸ் சொல்வது ஏஎஸ்டி என்று, ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் ஏஎஸ்டி. அதில் ஒன்று இப்போ புதிய விஷயந்தான் AASD, அதாவது அக்வயர்ட் ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், நாட் போர்ன் வித் தட், புதுசாக கிடைச்சது. அது எப்படி கிடைக்கும்னு சொன்னால், நான் சொன்னேன் தானே 3 வயசில் தான் பிள்ளைகள பிரெயின் டெவலப் ஆகுதுன்னு சொல்லி. அது மாதிரி ஒரு பிள்ளையோட அந்த பிரெயினில் ஸ்பீச் லாங்குவேஜ் எல்லாம் டெவலப் ஆகிறதும் அந்த 3 இயர்ஸும் வெரி பவர்ஃபுல். பல இடங்களில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த 3 வயசுலேயும் நாங்கள் இந்த 3 ஓகனையும் பயன்படுத்தி பிள்ளையை டெவலப் பண்ண இல்லைன்னு சொன்னால், இந்த 3 ஓகனையும் பயன்படுத்தி, இந்த 3 சென்சரி ஓகனையும் பயன்படுத்தி நாங்கள் என்னோட பிள்ளையை விருத்தி அடைய வைக்கலண்டா, தூண்டலைன்னு சொன்னால், அதுக்குரிய சான்ஸை நாம் கொடுக்கலன்னு சொன்னால், அந்த பிள்ளையோட விருத்தியில் இப்படியான பாதிப்பு வரும். ரைட். சில நேரங்களில் ஆரம்ப காலத்தில் நாங்கள் விரும்பாமலோ நாங்கள் பிள்ளை வாழ்கிற சூழல் அது இருந்துச்சு. உதாரணமாக நாங்கள் எங்களோட ஊர்களில் இருந்திப்போம், நாங்கள் எங்களோட சூழல் எங்களே ரைட், எங்களோட ஊர்களிലേക്ക് போக்கில் எங்களை தூக்குறதுக்கு 1-2 பேர் ஆகிக்கிறாங்க. ரைட். முழு கிராமமும் சேர்ந்து எங்களை வளர்த்துது. அம்மா தூக்குற, பாப்பா தூக்குற, சாட்சி எல்லோரும் வார போகிற தூக்குற, அவங்க கதைப்பாங்க, பேசுவாங்க. இப்போ நாங்கள் பல விஷயங்களை பார்ப்போம். அவங்க அன்பாக பாசமாக இறக்கமாக இருப்பாங்க, முகத்தை பார்த்து சிரிப்பாங்க. ஒரு பிள்ளையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு மிக முக்கியமான விஷுவல் ஸ்டிமுலஸ் என்ன தெரியுமா? ஹியூமன் ஃபேஸ். ஒரு பிள்ளையோட பிரெயின் விருத்தி அடைகிறதுக்குரிய அந்த விஷுவல் ஸ்டிமுலேஷனில் மிக முக்கியமான ஒன்று மனித முகங்கள். இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த அக்வயர்ட் ஆட்டிசம் எப்படி வருதுன்னு சொன்னால், இந்த முதல் 3 வருஷம் விசேஷமாக பிள்ளைகள் எலக்ட்ரானிக் ஸ்க்ரீனோடு இருப்பாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு அதாவது எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன் மோர் தேன் 20 minutes 30 minutes அவங்க பார்ப்பாங்கன்னு சொன்னால், அவங்களோட லாங்குவேஜ் விருத்தி அடைய மாட்டாது, அவனோட இமோஷன் விருத்தி அடைய மாட்டாது, பிரெயின் டெவலப்மெண்ட்டில் நிறைய ப்ராப்ளம் வரும். எனவே அப்படியான பிள்ளைகள் ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டரோட ஆட்டிசமாக வளருவாங்க. ஒன்று எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன், அது ஒரு முக்கியமான விஷயம். 2வது அந்த பிள்ளைக்குரிய ஸ்டிமுலேஷன் இல்லாமல் இருக்கிறது. நிறைய முகங்கள். இப்போ நாங்கள் ஒரு கம்யூனிட்டியாக வாழ்கிறோம், கம்யூனிட்டியாகத்தான் வாழணும். அல்லாஹ் குர்ஆன்லேயும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பறவைகளை பற்றி சொல்லிட்டு மற்ற உயிரினங்களை பற்றி சொல்லிட்டு சொல்கிறான், அந்த பறவைகளும் உயிரினங்களும் உங்களைய போல கம்யூனிட்டியாக வாழுதுன்னு சொல்கிறான். இப்போ நாங்கள் அதை இல்லாமாக்கிட்டோம். பறவைகளும் உயிரினங்களும் கம்யூனிட்டியாக தான் வாழுது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இந்த பறவைகளும் மற்ற உயிரினங்களும் உங்களைய மாதிரி கம்யூனிட்டியாக வாழுது. உண்மையிலே அவங்க கம்யூனிட்டியாக தான் வாழ்கிறாங்க, எங்களுக்கு நாங்கள் அதை விளங்கிக் கொள்கிறோம்ல. அப்போ அதில் என்ன விஷயம் என்ன, ஒரு கம்யூனிட்டியாக வாழ்கிறது மிக முக்கியம். அது என்னத்துக்கு முக்கியம் தெரியுமா?
அந்த பிள்ளைகள் வளர்கிற நேரம் வாழ்கிற நேரம் இப்போ நாங்கள் ஒவ்வொரு வீடாக நாங்கள் ஐசோலேட் ஆகி இருக்கக்கூடாது. இப்போ நாங்கள் இங்கே எக்ஸ்பேட்ரியேட்ஸ் வந்தோடனே டயஸ்போரா கம்யூனிட்டி எங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதால் தான் டயஸ்போரா கம்யூனிட்டியில் எக்ஸ்பேட்ரியேட் கம்யூனிட்டியில் இந்த ஆட்டிசம் ப்ராப்ளம் கூட. ஏன்னா நாங்கள் ஒவ்வொருத்தரும் அவரோட வீட்டில் இருக்கிறோம், எங்களோட தொழில் அது இதெல்லாம் அந்த பிரச்சனையில் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட நாங்கள் ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நாங்கள் தொழிலுக்கு போகணும், நாம் சம்பாதிக்கணும், அதெல்லாம் மீக்குது. ஆனால் நாங்கள் அது முடிய நாங்கள் டைம் கொடுக்கணும் எங்களோட பிள்ளைகளுக்கு. நாங்கள் பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகணும். நாங்கள் எப்படி இன்னும் 2 பேரோட பேசுகிறது, இன்னொரு எப்படி கம்யூனிட்டியாக வாழ்கிறது. ஏன்னா அப்படி கம்யூனிட்டியாக வாழ்கிற நேரம் இப்போ நீங்கள் இப்போ தான் நான் எந்த பிள்ளையை தூக்கிட்டு வரேன், நீங்கள் உங்களோட பிள்ளையை தூக்கிட்டு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம், சில நீங்கள் எந்த பிள்ளையை தூக்குவீங்க, நான் உங்களோட பிள்ளையை தூக்குவேன், 2 பேரும் நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம். ரைட்? அப்போ இப்படி பலரும் அந்த ஒரு கம்யூனிட்டி இன்டராக்ஷன், அது கூட ஹியூமன் ஃபேஸ் இன்டராக்ஷன் ஒரு பிள்ளையோட டெவலப்மெண்ட்டுக்கு தேவை, ஆட்டிசம் வராமல் இருக்கிறதுக்கு. அது பல சந்தர்ப்பங்கள் எங்கள்கிட்ட இல்லாமல் இருக்குது. எனவே நாங்கள் அதை டெவலப் பண்ணணும். ஒன்று எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன் கூடுதலாக பார்க்குறது, அதில் 3 வருஷத்துக்குள்ளுக்கு பார்க்கவே கூடாது. 3 வருஷம் வரைக்கும் எந்த அளவு கொஞ்சமும் கூட பார்க்கக்கூடாதுன்றது தான் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸில் சொல்கிற விஷயம். அடுத்தது அந்த ஹியூமன் இன்டராக்ஷன் இல்லாமல் இருக்கிறது. அடுத்தது அந்த பிள்ளைக்கு இருக்கிற இமோஷனல் அட்டாச்மெண்ட் போதாமல் இருக்கிறது. இப்போ ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்னால் அந்த பிள்ளையை பலர் தூக்கணும், உமா பாப்பா மட்டும் தூக்கி போதாது. அதுலேயும் உமா பாப்பா தூக்கிறதுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வேணால் நாம் இங்கே நிறைய ஆஃபீஸுக்கு போகிறோம் அல்லது ஒர்க்குக்கு போகிறோம், வாரோம், நாங்கள் பிஸி ஆகிக்கிறோம், உமாவும் வீட்டில் பிஸி. ரைட்? அப்போ அந்த பிள்ளையோட இருக்கிற அந்த இமோஷனல் இன்டராக்ஷன் போதாமல் இருக்குது, இமோஷனல் ஸ்டிமுலேஷன் போதாமல் இருக்குது. அதுவும் இந்த ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் வாரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம். ரைட்? ஸோ மற்றது அந்த பிள்ளைகள் நேச்சரோட கனெக்ட் இல்லாமல் இருக்கிறது, அதுவும் ஒரு காரணம். இப்போ நாங்கள் எல்லாம் எங்களை படைச்சது தனியாக வாழ்கிறதுக்கும் இல்லை, கம்யூனிட்டியோட வாழ்கிறதும் இந்த நேச்சரோட வாழ்கிறதும் இந்த ஈக்கோ சிஸ்டத்தில் ஒரு ஆளாக வாழ்கிறது. இப்போ நாங்கள் அந்த ஒரு பில்டிங்குள்ளே மட்டும் நாம் இருக்கக்கூடாது. இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படி வருது தான். ஆனால் மிச்சமே நாங்கள் ட்ரை பண்ணணும். எங்களோட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு மேக்ஸிமம் பார்க்குகளுக்கு போகிறது, அங்கே டைமை செலவழிக்கிறது ஈவினிங்கில், அல்லது க்ரீனரிஸ்களை பார்க்குறது, ஃபேமிலிகளாக இருக்கிறது, கம்யூனிட்டியோடு இருக்கிறது. அந்த அப்படியான ஸ்டிமுலேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி இருந்தால் எங்களோட அந்த ஆட்டிசம் வாழறதுக்குரிய சான்ஸ் மிச்சம் குறைவாக இருக்கும். Hope I got it's clear. Yes. Huh? Yeah. Good question. Right. So the ரெண்டாவது question I'll ask you first. That is the nursery rhymes. Nursery rhymes பிள்ளைகளுக்கு பார்க்கறதுக்கு கொடுக்கலுமா? அதுவும் nursery rhymes வந்து you can கேட்கலும். எலக்ட்ரானிக் ஸ்க்ரீனில் உள்ள மெயின் ப்ராப்ளம் பார்க்குறது. இப்போ அதில் பல இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு மேட்டர். வெரி சிம்பிளாக அது சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நர்சரி எலக்ட்ரானிக் ஸ்க்ரீனை பார்க்குறது தான் டேமேஜிங், கேட்குறது டேமேஜ் குறவு. நீங்கள் கேட்கலாம். இப்போ நர்சரி ரைம்ஸை நாங்கள் அதில் போட்டு கொடுக்காம எங்களுக்கு சொல்லியல் பண்ண அந்த நர்சரி ரைம்ஸை பிள்ளை நர்சரிக்கு அனுப்பி அந்த பிள்ளை அந்த நர்சரி ரைம்ஸை பாடுமென்னு சொன்னால் எல்லா பிள்ளைகளோடும் சேர்த்து அப்படித்தான் நர்சரி ரைம்ஸ் படிக்கணும். இப்போ டீச்சர் உதாரணமாக நர்சரி ரைம்ஸ் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணிடலும், நோ ப்ராப்ளம். ஆனால் ஆடியோ ப்ளே பண்ணிவிட்டு பிள்ளைகளெல்லாம் அந்த அந்த நர்சரி ரைம்ஸை அவங்க பாடணும், அவங்க ஆக்டிவாக இன்வால்வ் ஆகணும். அதுதான் நர்சரி ரைம்ஸ். அப்படி தான் செய்யணும். உதாரணமாக இப்போ என்ன நடக்குது, ஃபுட்பால் எப்படி இப்போ பிள்ளைகள் விளையாடுறாங்க, ஃபுட்பாலை கம்ப்யூட்டரில் விளையாடுறாங்க. அது ஒரு விளையாட்டா? அது ஃபுட்பால் கம்ப்யூட்டரில் விளையாடுறது ஒரு விளையாட்டா? நோ. கிரிக்கெட் கம்ப்யூட்டரில் விளையாடுறாங்க, தட்ஸ் நாட் அ பிளே. ஃபுட்பால் விளையாடுறா ஃபுட்பால் கிரவுண்டுக்கு போய்த்து விளையாடணும், கிரிக்கெட் விளையாடுறா கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போய்த்து விளையாடணும், அதுதான் பிளே. இப்போ அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி வந்துட்டேன்னு சொன்னால், ஃபுட்பாலும் கம்ப்யூட்டரில், ரைட், இதுவும் கம்ப்யூட்டரில், நர்சரி ரைம்ஸும் கம்ப்யூட்டரில். நர்சரி ரைம்ஸ் கம்ப்யூட்டரில் இல்லை, விளையாடணும், கேட்கணும். நர்சரி ரைம்ஸ் நர்சரியில் போய்த்து பாடமாக்கணும். அப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ நர்சரிக்கு எப்போ எத்தனை வயசில் அனுப்புகிறேன்னு சொல்லி. நர்சரிகள் ஆக்சுவலி ப்ரெக்னன்சியோட நர்சரிக்கு நாங்கள் போகணும். ஃபீட்டஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு 6 மாதமாக
பிள்ளையை கூட்டி போகணும். உங்களோட பிள்ளை 6 மாதம், மற்ற பிள்ளை இன்னொரு தாய் இருக்கிற மதர் இருக்கிற 6 மாதம், கம்யூனிட்டியில் 6 மாதத்து பிள்ளை எத்தனை இருக்கும்? இப்போ இந்த இதில் பாருங்களேன், இப்போ இதில் இருக்கிற இவ்வளோ பேர்லேயும் 6 மாதத்து பிள்ளைகள் எத்தனை இருக்கும்? ஒரு 10 பிள்ளைக்குன்னு வைங்க. இந்த 10 பிள்ளையை கூட்டி கொண்டு இந்த 6 எல்லாரும் நீங்கள் போங்க நர்சரிக்கு போய்த்துட்டு இன்னும் அவடத்தில் நர்சரி ரைம்ஸை பாடுங்க, பிள்ளைகளோட இன்டராக்ட் ஆகுங்க. தட் இஸ் ஹவு யூ ஹேவ் டு டெவலப். இப்படித்தான் எங்களோட வரலாற்றில் அவங்க செஞ்சுக்கிறாங்க. அந்த கோல்டன் ஏஜில் அப்படித்தான் நாலேஜ் எடுத்துக்கிறாங்க. எனவே அதாவது ஈவன் இப்போ நர்சரி ரைம்ஸ் தான் என்றாலும், இப்போ நான் பார்த்துக்கிறேன், ஒட்டிசமாக வந்த ஒரு பிள்ளைன்னு பார்த்துக்கிறேன். அந்த பிள்ளையோட தாய் சொன்ன விஷயம் 3 வருஷமாக தொடர்ந்து நர்சரி ரைம்ஸ் போட்டு தான் நாங்கள் செஞ்ச பிள்ளை. கடைசி பிள்ளை ஒட்டிசமாக போயிட்டுது. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் எடுத்துச்சு அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. ரைட், 2 இயர்ஸ் எடுத்து அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. கடைசி அந்த 5 வருஷத்தில் அந்த பிள்ளை ரிவர்ஸ் ஆகிட்டுது. அதே நேரம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் பிள்ளைகளை நர்சரி ரைம்ஸ் வந்து ஃபோனில் போட்டு டிவியில் போட்டு இல்லை நர்சரி ரைம்ஸ் போடணும். நர்சரி ரைம்ஸை நர்சரியில் தான் படிக்கணும், பாடமாக்கணும், விளையாடணும். அதுக்கு நீங்கள் 6 மாதத்தில் எல்லா பிள்ளைகளையும் என்ன ஒரு வந்து விளையாட்டு எல்லோரும் வரக்கூடிய ஒரு நர்சரியை உருவாக்குறது கம்யூனிட்டியோட பொறுப்பு. அது எங்களோட கம்யூனிட்டியோட பொறுப்பு. அப்படியான ஒரு நர்சரியை நாங்கள் உருவாக்குறது, அப்படியான ஒரு ஒரு சான்ஸை பிள்ளைகளுக்கு கொடுக்குறது. ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட். நீங்கள் மற்ற கொஷின் சொன்னீங்க. ஃபஸ்ட் என்ன கொஷின்? சாரி. ஃபீட்டல் ஸ்ட்ரெஸ். ரைட். ஃபீட்டல் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரையில் பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்தால் அந்த பிள்ளைகள் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அந்த உள்ளத்தில் ஸ்ட்ரெஸ் இருக்குமென்னு சொன்னால் அதை வாயால் சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, எனக்கு மன அழுத்தம். ஏன் சொல்ல மாட்டாங்கன்னால் ஒன்று அவங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறோம்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ நான் பொதுவாக லெக்சர்ஸில் நான் சொல்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்குது. சில்ட்ரன் ஸ்பீக் வித் தியர் பாடி அண்ட் பிஹேவியர், நாட் வித் தியர் மவுத். Stressed children speak with their body and behavior. Let's come. எப்படி பாடியால் பேசுவாங்க? ஸ்ட்ரெஸ்டான பிள்ளைகள் எப்படி பாடியால் பேசுவாங்க தெரியுமா? எனக்கு வயிற்று வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, தலை வலிக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க, சத்தி எடுப்பாங்க. நீங்கள் அப்படி பார்த்துருப்பீங்க. ரைட், கை வலி, கால் வலி. நான் ஒரு பிள்ளை பார்த்துக்கிறேன். நான் ஒரு ஒரு முந்தியும் சொல்லி இப்போ இதை ஒரு பிள்ளைக்கு 3 மாதம் காய்ச்சல் இருந்தது. ரைட், ஒரு பிள்ளைக்கு 3 மாதம் காய்ச்சல். அந்த 3 மாதம் காய்ச்சல் இருந்த பிள்ளைக்கு எல்லா மரத்தையும் மருந்து எடுத்து பார்த்தா அங்கே எல்லாம் டெஸ்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ கடைசியாக 3 மாதத்துக்கு பிறகு அந்த பிள்ளை அதுக்கப்புறம் நான் பார்த்து நானும் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தா அங்கே ஒன்றும் இல்லை. கடைசிக்கு பார்த்தா அந்த பிள்ளைக்கு ரீசன் என்னன்னு சொன்னால், அந்த பிள்ளையோட அந்த பாப்பா வெளிநாட்டுக்கு போயிட்டார், போய் 3 மாதம். அதனால் அந்த பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தது. அப்போ பாப்பா வெளிநாட்டுக்கு போகணுன்னு சொன்னோன்னா அந்த பிள்ளைக்கு மன அழுத்தம். அப்போ பிள்ளை சொல்லுமா, பாப்பா போகணும் வெளிநாட்டுக்கு, வீட்டில் இருங்கன்னா அப்படி சொல்ல மாட்டான். ஆனால் அந்த எஃபெக்ட் வந்து அந்த பாடியில் காட்டும். காய்ச்சலாக காட்டும், தலைவலியாக காட்டும், வயிற்று வலியாக காட்டும், கால் வலியாக காட்டும், அப்படிலாம் காட்டும். அது பாடியால் பேசுகிறது. அது மாதிரி பிஹேவியரால் பேசுகிறது மீக்கு. பிஹேவியரால் எப்படி பேசுகிறதுன்னு சொன்னால் அப்நார்மல் பிஹேவியர், ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிப்பாங்க. இல்லாட்டி சும்மா அந்த கண்ட 2 இடத்துல கக்கா போவாங்க. சில பிள்ளைகள் நப்பியில் ஸ்கூலுக்கு போனால் ட்ரௌசரில் கக்கா போய் தீப்பாங்க, ட்ரௌசரில் யூரின் போய் தீப்பாங்க. இப்படி பலவிதமான பொடியால் பேசுகிறது இருக்குது. நான் ஒரு முறை ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு போய் வந்து ஒரு 10-12 வயசு பொடி ஆகிக்கும். அவருக்கு கடுமையான வயிற்று வலி, ஹாஸ்பிட்டல் எல்லாம் 2 வருஷமாக வயிற்று வலி. அவர் பாப்பா வந்தது பேக்கில் சிடி ஸ்கேன், அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எல்லா டெஸ்ட் எல்லாம் பண்ணி தான் கொண்டாந்தாங்க. அதெல்லாம் 2 வருஷமாக செஞ்சுக்கிறாங்க. ஏன்னா 2 வருஷமாக சிவியர் டம்மி பெயின். அது பிறகு கடைசியாக நான் போனாண்டும் கூட ஒரு ஹாஸ்பிட்டலில் சர்ஜன் பார்த்துட்டு அப்பெண்டிக்ஸ் ஆகிக்குமோ தெரியாது, இதுக்கும் ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி கொண்டு போகலாம். அந்த பிள்ளையை நான் பார்த்தேன். பார்த்து செக் பண்ணி பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ அதுக்கப்புறம் நான் அவனோட பாப்பா அம்மா வந்தேன், பாப்பாட்ட கேட்டேன், இந்த 2 வருஷத்துக்கு முன்னுக்கு என்னோடய குடும்பத்தில் ஏதாவது முக்கியமான ஏதாவது மாற்றங்கள், இது பிரச்சனைகள் நடந்தா? சொன்ன பாப்பா சிரிக்கிறாரு, அம்மா அழுகிறா. ரைட், என்ன விஷயம் வேண்டாம், பாப்பா 2வது கல்யாணம் முடிச்சிருக்கிறார். ரைட், அப்போ பாப்பா 2வது கல்யாணம் முடித்து அவள் இந்த பிள்ளை வந்து மூத்த வைஃப்ட மகள்.
அப்போ வாப்பா அதை பேலன்ஸ் பண்ணது தெரியல அந்த வாப்பாவுக்கு. நான் கல்யாணம் முடிக்கணும்னு நான் சொல்லலை, ரைட். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அது வந்து யூனோ அது சுண்ணாவில் உள்ளது. ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அதாவது அது எப்போன்னு சொன்னால் நாங்கள் அது என்ன விஷயம்னா நாங்கள் அதை பிள்ளையாக விளங்கிக்கிறோம். அதையும் நாங்கள் எப்போ அது எல்லாவுன்னு சொன்னால் நாங்கள் அதை சரியாக பேலன்ஸ் பண்ண இல்லைமாட்டா தான் அது எல்லாம். ஆனால் நாங்கள் ஒன்றே வச்சுக்கொண்டே நாங்கள் பேலன்ஸ் பண்ண இல்லாமல் இருக்கிறோம். அதுக்குள்ளே ரெண்டாவதையும் எடுத்துக்கொண்டா ரைட் டிசாஸ்டர் தான். சீரியஸ்லி இப்போ இந்த போய் 2 வருஷம் அவர் ஸ்கூலுக்கும் போகல ஒழுங்கா. 2 வருஷம் எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போய்த்து எத்தனையோ ஸ்கேன் பண்ணி என்ன விஷயம். இந்த வாப்பா 2வது கல்யாணம் முடிச்சுட்டு லைஃப்பை பேலன்ஸ் பண்ணாமல் இந்த மூத்த ஒய்ஃபை அப்படியே கம்ப்ளீட்லி இக்னோர் பண்ணிட்டார். அந்த வீட்டுக்கு வாரல போகிறல பிள்ளைகளை கவனிக்கிறல. அவர் 2வது ஒய்ஃபோடைய அவருடைய லைஃப்பை கொண்டு போய்த்தார். இங்கே சும்மா இடையில வாரது, பிள்ளைகள் கால் பண்ண வாரது. அது எந்த அளவுக்கு போய்த்துன்னு சொன்னால் 2 வருஷம் சிவியர் டம்மி பெயின். அதுக்கு பிறகு பார்த்து சில மருந்துகள் கொடுத்து அந்த விஷயம் அதோட அது பிள்ளைக்கு சோகமாயிட்டுது. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், சில்ட்ரன் ஸ்பீக் வித் தியர் பாடி, தே ஸ்பீக் வித் தியர் பிஹேவியர் வென் தேர் இஸ் எ ஸ்ட்ரெஸ். அதே நேரம் அந்த பிள்ளைகளில் வர ஸ்ட்ரெஸ் வந்து சும்மா இந்த பிளாக் போர்டில் எழுதி போட்டு அழிச்சா அழிகிற மாதிரி அப்படி அல்ல விஷயம். தட் ஸ்டேஜ் அது இருக்கும். அவங்க மிச்ச காலத்துக்கு பிறகு சில ரியாக்ட் பண்ணுவாங்க. நான் ஒரு பிள்ளை பார்த்துக்கிறேன், செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணின ஒரு பொடியன். 5 வயசில் செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணால் பக்கத்து வீட்டுக்கார ஒரு போய் உண்டு, இன்னும் மற்ற போயை. அதுக்கப்புறம் 12 வயசில் அவர் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகாமல் இன்னும் அங்கேயே போயிட்டார். ரைட். அவர் வெரி ஸ்ட்ரெஸ், பிஹேவியர் ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த விஷயங்கள்லாம் வெளியே தெரிய வந்து அவர் யோசித்து இன்னொரு போய் 12 வயசில் 7 வருஷத்துக்கு பிறகு தான் அது ரியாக்ஷன் வந்துச்சு. எனவே நீங்கள் சொன்ன கேள்வி அதுதான். அதாவது அது ஒரே அடியாக இல்லாமல் போகுமா, சில நேரம் இல்லாமல் போகும். ஆனால் சில நேரம் அது திரும்ப அப்பியர் ஆகும். சில நேரங்களில் இன்னொன்று பார்த்துக்கிறேன், ஒரு இது மாதிரி ஒரு கேர்ள் ஒன்று அப்யூஸ் பண்ணப்பட்ட கேர்ள் சின்ன வயசில், ஆனால் 22 வயசில் கல்யாணம் பேசுகிற நேரம் அதுக்கு கல்யாணம் வாணாண்டு கொண்டே இருக்குது. சைக்காலஜிக்கலி சீரியஸ்லி எஃபெக்டட். அது எதுக்கு 15 வருஷத்துக்கு பிறகு. எனவே அப்படியெல்லாம் நடக்கலும். அதாவது ஒரேடியாக போகும் இல்லை, சில நேரம் இல்லாமல் போகும். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் திரும்ப ரீசர்ஃபஸுக்கு வரும். ஓகே, குட்.